இன்றைக்கு நம்ம டாக் வித் முத்தலிஃப்ல பல்வேறு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேச இருக்கோம். குறிப்பாக சொல்ல போனால் நேற்று கோபிச்செட்டிப்பாளையத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களுடைய பிரச்சாரம், மீண்டும் தொடங்கிய அந்த மக்கள் பயணம் கலக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான அதிமுக சைட்லேருந்து சொல்றதும், அதிமுகலேருந்து வெளியே போன செங்கோட்டையன் அவர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் சொல்லியிருக்கிறாரு. ஆளுங்கட்சி திமுக மீதும் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நேற்று முதல் நம்முடைய ஆளுநர் மாளிகை லோக் பவன் மக்கள் மாளிகை அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் பல்வேறு விமர்சனமும் ஆளாயிருக்கு. இன்று முதல் நாடாளுமன்றத்தில் குளிர்கால கூட்டத்தொடர் இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்துருக்காங்க. இதே மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம பேச இருக்கோம். அண்ணா வணக்கம். வணக்கம். ஆனால் நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திருப்பத்தூரில் நேற்று ஒரு பஸ் ஆக்சிடென்ட், கடந்த ஒரு வாரத்தில் நம்ம பார்க்கக்கூடிய 2வது ஆக்சிடென்ட். முன்னாடி உள்ள ஆக்சிடென்ட் ஒரு ப்ரைவேட் பஸ்ஸுங்கிற மாதிரி சொல்லலாம். இது ஒரு அரசாங்க பஸ். 11 பேர் உயிரிழந்திருக்காங்க. அந்த குடும்பங்களுக்கு நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த கடந்த ஒரு 3 வருடங்கள் இது மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தெரியுது. இதுக்கு முன்னாடி இல்லை, ஒரு மாதத்தில் 2 பெரிய ஆக்சிடென்ட் நம்மளும் பார்த்துட்ருக்கோம். இதில் ஒரு சின்ன விஷயம் சொல்லப்படுறது ஒப்பந்த தொழிலாளர்கள் மூலமாக கூட இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இயக்கப்படுது பஸ்கள். அது மூலமாக நிறைய விபத்துகள் நடக்குங்கிற மாதிரி விஷயமும் கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு. இந்த விபத்து ரொம்ப கொடூரமான ஒரு விபத்து. இந்த விபத்து எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக போக்குவரத்து கழகங்கள் அந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் அவர்கள் இயக்குகிற வாகனங்கள் விபத்தில் சிக்கிறது ரொம்ப ரேர். அந்த பொறுமையாக ஓட்டுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஆனால் இப்போ சமீப காலமாக அடிக்கடி விபத்துகள் அதிகமாக நடக்குது. நேருக்கு நேர் மோதுறது, நீங்கள் பின்னாடி கொண்டு போய் தூக்க கலத்தில் விடுறது, அதெல்லாம் வேறு. ஆமாம், நேருக்கு நேர் மோதுறதுன்றது யாரோ ஒருத்தருடைய திமிர்த்தனத்தினால நடக்கிறது தான். முன்னெல்லாம் கொஞ்சம் நம்ம டிரைவிங் பண்ணுறவங்கள்ட்ட ஒரு பொறுமை இருந்தது, ரொம்ப முக்கியம் அது. ஆனால் இன்றைக்கி சென்னையிலையும் சரி, மற்ற இடங்கள்லையும் சரி, விபத்தில் சிக்குவோம் தெரிஞ்சே போகிறது. அந்த பொறுமையின்மை இருக்குல்ல, அது ரொம்ப மோசம். நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு அரசு பள்ளி ஆசிரியை, திருப்பத்தூர் இதுன்னு நினைக்கிறேன், கிருஷ்ணகிரியா திருப்பூர், கணவர் மனைவி குழந்தை பள்ளியிலேருந்து திரும்புகிறாங்க. அந்த அம்மா ஆசிரியை வேறு. ஒருத்தர் ரோட்டில் இருந்து இப்படி வர்ற ரோட்டில் இப்படி மேட்லேருந்து இறங்கி ரோட்டில் ஜாயின் பண்ணோம். அவன் ஜாயின் பண்ணோன்னா எதிர் சைடுக்கு போகணும். ஆமாம். அப்போ நீங்கள் இயல்பாகவே இறங்கி நின்று 2 சைடு வாகனம் வரதான்னு பார்த்து தான் ஜாயின் பண்ணோம். இவன் எனக்கு என்னென்னு ஜாயின் பண்ணுறான். இப்படி போகிற வண்டியில் மோதி சம்பவ இடத்துலேயே அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. வயசு ஒரு 35 இருக்கும். பள்ளி ஆசிரியை, அரசு பள்ளி ஆசிரியை. அந்த குடும்பத்துடைய ஒரு குடும்ப தலைவி இறந்துட்டாங்க. 2 குழந்தைக்கும் அப்பாவுக்கும் பலத்த அடி. இதுக்கு என்ன இது? இன்றைக்கி என்னென்னா லைசன்ஸும் மற்ற முறைகள், இந்த போக்குவரத்து பற்றிய விழிப்புணர்வு எதுவுமே கிடையாது. இதில் பெரிய வாகனங்கள் ஓட்டுறவங்கலாம் பெரும்பாலும் பொறுப்போடு இருப்பாங்க. இன்றைக்கி சென்னையில் பல பேர் உயிரோட வாழ்கிறதுக்கு, பைக்கில் ஓட்டுறவங்க உயிரோட வாழ்கிறதுக்கு போக்குவரத்து தொழிலாளர்களை பாராட்டணும். அவங்களுடைய கருணையினால் தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா எனக்கு என்னென்னு உள்ளே பூடுறது, இது பண்ணுறதெல்லாம் அவர்கள் கார்கள், ஷேர் ஆட்டோ கூட. ஷேர் ஆட்டோ. நீங்கள் இப்படி ஒரு வண்டி நிற்கிது, நீங்கள் அந்த நிற்கிதேன்ட்டு ஓவர்டேக் பண்ணும்போது டக்குன்னு ரைட் எடுத்தானா, இவன் ரைட்டில் போய் கீழே விழுந்தானா பின்னாடி ஒரு வண்டி ஏறி இறங்கிடும். இந்த மாதிரி பல இது நடக்குது. ஒரு இடத்துல வண்டி நிறுத்துகிறோம், கதவை திறக்கும் போது கூட நீங்கள் லைட்டாக திறந்து, டிரைவராக இருந்தால் மிரரில் பார்த்துருவாப்புல, யாரும் வரலைன்னா கதை திறக்கலாம். பின்னாடி உட்காந்துருக்கவங்க லைட்டாக திறந்து டிரைவர் மாதிரி உஷார்படுத்தணும், கதவை பட்டுன்னு திறக்காதீங்க, பார்த்துட்டு திறக்கணும் அப்படின்னு. இவரும் லைட்டாக பார்த்துட்டு வரலன்னா திறக்கணும். ஆனால் என்னமோ அவங்க வீட்டில் போர்ட்டிகளை விட்ட மாதிரி திறக்கிறது. அப்போ அவங்க வண்டி நின்றுட்டு இருக்குன்னு நினச்சி வர்றவன் மோதி உளுந்து உயிரிழந்ததெல்லாம் நடந்திருக்கு. வாகனங்கள் நீங்கள் ரோட்டில் போகும்போது எதிரெதிரே வர வாகனங்கள் வழிவிட்டு போகணும். ஓவர்டேக் பண்ணுறதுன்றது கௌரவ குறைச்சல் இல்லை. காலியாக இருக்கும் போது நீங்கள் ஹார்ன் கொடுத்து ஓவர்டேக் பண்ணலாம். இங்கே என்ன நடக்கும்னா, ஓவர்டேக் பண்ணி எனக்கு என்னென்னு ஸ்பீடாக போகிறது, இன்னொன்று அவன் ரோட்டில் ஏறி போகிறது, அவனும் ஸ்லோ பண்ண முடியாத அளவுக்கு இதாகி நேருக்கு நேர் மோதுறது தான் இந்த மாதிரி விபத்துகள்லாம். இதில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒப்பந்த தொழிலாளர்கள் போட்டு 25 வயசு 30 வயசு டிரைவர்கள், வாகனம் யார் ஓட்டினாலும் ஓடும். ஆமாம், 15 வயசு பையனுக்கு விவரம் தெரியுதுன்னு ஓட்டினா கூட ஓடும். ஆனால் அந்த ஓட்டுநர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கணும். இல்லைன்னா அந்த அரசாங்க வண்டியெல்லாம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். அது வேற பெரிய எந்த கண்டிஷனில் இருக்குன்னே தெரியாது. அதெல்லாம் அவங்களாம் அந்த கீர் போடுறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? கரன்னு போட்டு டம்முன்னு போடுவான். ஆமாம், அதுக்கு ஒரு கயிறை கட்டி வச்சுருப்பான். இல்லாட்டி தானா நியூட்ராயிடும். அது கயிறை கட்டி வச்சுருப்பான். அந்த மாதிரி பல தொல்லைகளில் இந்த பிரேக்கெலாம் அவங்களுக்கு தான் தெரியும். அது இந்த வண்டியை ஓட்டுறோமா அப்படின்னு. அது சிட்டிக்குள்ளே வேறு ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா ஊழலில் போய் முடியும். ஸ்பேர் பார்ட்ஸு, ஊழல் எல்லாம். அதனால் மக்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ளணும்னா ஓரளவுக்கு பாதுகாப்பாக வாகனங்களை ஓட்டணும்.
கார் வாங்கிட்டு கத்துக்கிறவன் இருக்கான் பாத்தீங்களா, ரோட்ல நிறைய பேர் பாருங்க, நிறைய பேர் இருக்காங்க. வாங்கிட்டு தான் கத்துக்கிறான். சண்டே ஆனா இங்க பெரிய பிரச்சனையே அவன் தான் ஓன் போர்டு எல்போர்டு தானே ஓட்ட வச்சுக்கிறாங்க. சண்டே இல்ல, எல்லா நாளுமே நான் பாக்குறேன். அவன் உள்ள ஒரு உலகம் இருக்குது. அந்த காரு உள்ள ஏசி போட்டுக்கிட்டு காதுல இதை வேற மாட்டிக்கிட்டு இல்லாட்டி ஃபோன் பேசிக்கிட்டு அவன் தான் உலகம் நினச்சி போய்கிட்டு இருக்கிறான். அவன் திடீர்னு ரைட்டு வருவான், திடீர்னு லெஃப்ட் வருவான், திடீர்னு ஸ்லோ பண்ணிக்குவான். முன்னாடி அவ்வளோ வண்டி போகிறது கேப் இருக்கும், இவன் மொல்லமாக 20ல் போவான். டிராஃபிக்கை க்ளோஸ் பண்ணிகிட்டு இருப்பான், இவனால் க்ளோஸ் ஆகும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி நடக்குது. ஓட்டுநர்களுடைய அடிப்படைன்றதே இன்றைக்கி இல்லாமல் போயிட்டு இருக்குன்றது தான் நம்ம பார்க்குறோம். இது ரொம்ப சிக்கல். இது இந்த மாதிரி இதோட இழப்பீட்டு தொகைங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. 3 லட்ச ரூபாங்கிறது கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு முதல்வர் அவர்கள். கள்ளச்சாராயம் குடிச்சா 10 லட்ச ரூபா இறந்து போனால், இது 3 லட்ச ரூபாங்கிறது வந்து இந்த இழப்பீட்டு தொகையே நீங்கள் அரசு வாங்கணும். அந்த மாதிரி பெரிய ஆக்சிடென்ட்டுக்கு தான். மற்ற ஆக்சிடென்ட்லாம் அது கூட இருக்காது. 1 லட்ச ரூபாங்கிற 3 லட்ச ரூபா. இன்னொன்று இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம். ஒரு வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம். அதில் தான் கொஞ்சம் இழப்பீடாவது வாங்க முடியும் அந்த குடும்பம், அடிக்கடி பட்டா கூட. இப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி எல்லாவற்றிலுமே அந்த இதெல்லாம் செக் பண்ணுறது இல்லைங்க. முன்னெல்லாம் அதுதாங்க ரொம்ப செக் பண்ணுவாங்க. இப்போ அதிகபட்சமாக ஹெல்மெட் போடலன்றதை செக் பண்ணுறாங்க. இப்போ அதுவும் தேர்தல் நெருக்கத்தில் எனக்கு என்ன 3 பேர் 5 பேர் போகிறான். ஏங்க டிராஃபிக் போலீஸ் நிற்கிறாங்க, இப்படி வச்சுக்கிட்டு அவர் அதில் கொஞ்சம் ஒத்தியா அப்படின்ற மாதிரி இப்படி பேசிகிட்டே போகிறாங்க. இவர் கண்டுக்காமல் இருக்காருங்க. நேற்று பார்க்குறாங்க டி நகர் சிக்னலில் அவன் வாட்டில் செல்ஃபோனை பேசிக்கிட்டு சிக்னலில் ரைட்டில் திரும்ப. டி நகர் சிக்னல்னா எப்படி? டி நகர் சிக்னல் நம்ம இது பசுலா ரோடு கிட்ட ஹெல்மெட் போடல, செல்ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறான். இதுக்கே 10,000 ரூபா ஃபைனு. சார்ஜென்ட் தான் அங்கே நிறுத்திட்டு இருக்காப்புல, வண்டியை மடக்கி பிடிக்கல. இதுதான். ஆனால் பிடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா ஒரு இடத்துல 10 பேர் நின்றுங்கன்னு சும்மா போகிறவனே மடக்கி பிடிச்சி என்ன ஏதுன்னு கேட்குறது. வயலேஷனை தான் பிடிக்கணுமே தவிர பிடிக்கணும்னு உட்காந்துட்டு பிடிக்கிறதுன்றது இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து தான் இன்னைக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. கண்டிப்பாக. இதை தொடர்ந்து நான் நேற்று எடப்பாடியார் அவர்களுடைய கோபிச்செட்டிப்பாளையத்தோட மீட்டிங், மக்கள் சந்திப்பு வந்த மீட்டிங், நல்ல கூட்டம்னு பார்த்துருப்போம். நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு 50,000 மேற்பட்ட கூட்டங்கள் இருந்துச்சு. அந்த கூட்டத்திலையும் ஒருவர் மயக்கமடைந்து இறந்திருக்கிறார். அவங்க குடும்பத்தை நம்ம ஆழ்ந்த இன்னைக்கு அவருக்கு ஒரு 10 லட்சம் 20 லட்ச ரூபா இன்னைக்கு நேரில் அஞ்சலி செலுத்திட்டு அந்த அம்மாட்ட மாவட்டம் சார்பாக 10 லட்சம், தலைமை கழகம் சார்பாக 10 லட்சம், 20 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு. நேரில் போயிருக்காங்க. நேரில் போய் பார்த்து அது எப்படி மாலை போட்டு நேர்லேயே கொடுத்தாரு. இப்போ சில கட்சியில் வர சொல்லி பார்க்காங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம வர சொல்லி பார்க்கறது, நெல்லை ட்ரேல வச்சு வாங்கி பார்க்கறதுலாம் ஆணவத்துடைய உச்சம். அதெல்லாம் கண்டிப்பான. இது நான் நேற்று அவரோட பேச்சு ஆரம்பத்திலேயே நேராக வந்து செங்கோட்டையன் அவர் அட்டாக் பண்ணுற அளவுக்கு போயிட்டார். அதில் சொன்ன வார்த்தை, உங்கள் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ ஓட்டு கேட்டு உங்கள்கிட்ட வந்தார், ராஜினாமா நம்ம உங்கள்கிட்ட கேட்டு பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு முதல் அதிரடியே அவர்கிட்ட இருந்தே ஆரம்பித்த மாதிரி தெரிஞ்சுது. எப்படி பார்க்குறீங்க? எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ உதயநிதி பார்த்தீங்கன்னா வருஷம் பூரா எடப்பாடியை தான் நினச்சிட்டு இருப்பாப்புல. பேசுகிறதுல அவர் எதாவது அட்டாக் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு இவரே ஒரு சில அவதூறு வார்த்தைகளை பேசிக்கிட்டு அதில் முன்னாடி கைத்தெடுத்து வச்சு சுய திருப்தி அடைஞ்சிப்பாங்க. அந்த மாதிரி டைமில் கூட அவர் கண்டுக்க மாட்டார். ஒரே ஒரு தடவை மட்டும் என்ன சொல்லணுமோ அதை அடிச்சு விட்டு முடிச்சு விட்டார். அதுக்கப்புறம் பெருசாக தொடர்றதே கிடையாது. அதுதான் அவருடைய குணம். அதே மாதிரி அந்த ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணுவார். எடப்பாடி பழனிசாமி தான் பிடிக்காம தனிப்பட்ட முறையில் எடப்பாடி பழனிசாமி மேலே உள்ள காழ்ப்புணர்ச்சியில் தான் செங்கோட்டையன் வெளியே போகிறார். அதை தாண்டி நீங்கள் பாருங்களேன், ஒரு மாநில நிர்வாகி, கட்சியில் மாநில நிர்வாகி, கட்சி கட்டுப்பாடு பற்றி அவருக்கு தெரியும். வெளியில் வந்து கட்சிக்கு எதிராக, கட்சி தலைமைக்கு எதிராக கெடு விதித்து பேட்டி கொடுக்குறாரு. இப்படி கொடுக்கறது கட்சி தலைமையாக 50 ஆண்டு காலம்ன்றாங்களே, எம்ஜிஆர் கூட, ஜெயலலிதா கூட யோயோன்றாங்களே, அவருக்கு தெரியணுமா தெரியாதா? எல்லாம் யோயோ தெரிந்தே வேண்டுமென்றே என்ன நீக்கு அப்படின்றத இவரே உருவாக்குறாரு. அப்போ இவங்க பதவி மட்டும் பிடிக்கிட்டு விட்டுறாங்க போய் தொடர்ந்து. அதுக்கப்புறம் மறுபடியும் நீக்கியே ஆகணுன்றதுக்காக போய் ஓபிஎஸ் டிடிவி பழைய கூட்டாளிகளை சந்திக்கிறார். எந்த கூட்டாளிகள்? இவர் கட்சிக்குள்ளேருந்து நீக்கின, முடிவெடுத்து நீக்கின ஆட்கள், அதே ஆட்கள். அவங்கள வந்து ஒன்று நீக்கினா அதுன்னு சொல்லிட்டு இப்போ போகிறார். பாஜகவே டிடிவிக்கும் ஓபிஎஸ்க்கும் சான்ஸ் கொடுக்குது. ஏங்க நீங்கள் பண்ண வேலைக்கு அவர் கோபமாக இருக்கார், நம்ம பேசிக்கலாம், நீங்கள் அமைதியாக இருங்க, நம்ம தேர்தல் நெருக்கத்தில் சீட் ஷேரிங் மற்றதில் பார்த்துக்கலான்னு. ஆனாலும் இவர்கள் சிலருடைய கைப்பாவையாக இயங்கி தலைமை யார் முதலமைச்சர் வேட்பாளர் அவரில் இருந்தால் நான் வரமாட்டேன்ற அளவுக்கு, அதாவது கூட்டணிக்கே வராத அளவுக்கு என்ன தொல்லை ஏற்படுத்த முடியுமோ அந்த தொல்லை ஏற்படுத்துகிறாரு டிடிவி. ஓபிஎஸ் டெய்லி ஒரு பேச்சு, திடீர்னு திமுக கூட போய் சேர்ந்து பேசுறது, திடீர்னு ஸ்டாலினை சந்திக்கிறது, இப்படிலாம் சுற்றிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரை தான் ஒன்று சேர்க்கணும்னு இவர் சொல்கிறாரு. அதை கூட நேரடியாக சொல்லலை, பிரிந்தவர்கள் கூடணும். யார்? எடப்பாடி. சரி, யாருப்பா அது? சசிகலாவா, இவங்களா, இல்லை அந்த டிஎம்கே இருக்கிறாங்களா, அவங்களா, யாரை சொல்கிறேன்னா அது தெரியாது, வெண்டைக்காய் கதை.
இது எல்லாம் சொல்லிக்கிட்டு நடுவில் என்ன சொல்கிறாரு, நான் வந்து பாஜக மேலிடம் எனக்கு கட்டளையிட்டது, ரைட்டு. அந்த கட்டளை பிரகாரம் நான் இயங்குகிறேன். இதை சொல்கிறதுக்கே வெக்கப்படணும். அசிங்கமா இல்லை? நீங்கள் ஒரு கட்சியுடைய ஐயோ தலைவர், ஐயோ ஐயோ அந்த மாதிரி தலைவர். ஆமாம். அப்போ நீங்கள் தான் மற்றவங்களுக்கு கட்டுப்பாடை சொல்லித் தரணும். ஆனால் நீங்களே இன்னொரு கட்சி உங்களை ஆப்ரேட் பண்ணலாம். அதை வேறு நேற்று எடப்பாடி ஒரு வார்த்தை மறைமுகமாக போடவும் தரும். அவருக்கு கொஞ்சம் இடம் இருக்கிற இடம் அந்த மாதிரி, அதனால் அவர் பேச முடியாதுங்க. நம்ம பேசலாம். ஆமாம், இல்லைன்னா அவர் வார்த்தை சொன்னார்ண்ணே, மாற்றுக் கட்சியை சார்ந்த தலைவர்களை போய் சந்தித்தார், அப்போ கூட பொறுமையாக இருந்தோன்றார். அப்போ இவ்வளோ சொன்னவர் இன்னைக்கு தாவேகாவுக்கு போயிருக்காரு. அப்போ இவர் பாஜகவுடைய ஸ்லீப்பர் செல்லாகத்தான் போயிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சில பேர் அப்படின்னா இவர் போனார், அவர் ஏடிஎம்கே ஸ்லீப்பர் செல், அவர் போனால் அவங்க ஸ்லீப்பர் செல்லோ இல்லையோ, அவங்க ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கே போகிறாங்க, அங்கே தலைமை பிடிக்காமல் போகிறாங்க, இல்லை ஓபிஎஸ்ட் இருந்தால் விளங்க மாட்டோன்ட்டு மனோஜ் பாண்டியன் போகிறாரு, இனி இங்கே இருந்தால் பிரச்சனைன்னு போகிறாரு, ரகுபதியெல்லாம் பிரச்சனையாகி தான் வெளியே போகிறாரு, சேகர் பாபு டிஎம்கேல ஏடிஎம்கேலேருந்துட்டு டிஎம்கேவோட பிஸ்னஸ்லாம் பண்ணாருன்னா தொலைச்சிரும், உன்னை கண்ணில் பார்க்கக்கூடாதுன்னு சொன்ன அப்புறம் தான் அந்த அம்மாவை எடுத்துக்கிட்டாங்க, வேறு வழியெலாம் போனார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் இருக்குது. நீங்கள் என்ன காரணம் வெளியே போனீங்க, பிரிந்தவர்கள் சேரணும். சரி, அது யாருப்பா அவனு சொன்னான், டெல்லி பிஜேபி சொல்லிச்சு, அதனால் நான் வந்து வேலை செய்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் இன்னைக்கு தாவேகால போய் சேர்றீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு அசைன்மெண்ட், ஏடிஎம்ல இருக்கும்போதே நீங்கள் அசைன்மெண்ட்டில் இயங்குறீங்கன்னா தாவேகா போனால் உங்களுக்கு ஈஸி. அங்கே என்ன எல்லாம் குழப்பத்துக்கு தானே, யாருக்கும் எதுவுமே தெரியாது. ஒரு கட்சியில் மாநில தலைவரை தூக்கி 4 மாவட்டத்துக்கு அமைப்பு செயலராக வேணா போடுவானா? இல்லை, போர்டில் எம்ஜிஆர் அவர்களோட பேரும் அம்மா அவங்களுடைய ஃபோட்டோவும் இருக்குது, பொதுச்செயலர் ஃபோட்டோவே இல்லை அவர் வச்சிருக்கிற போர்டில். இது என்னடே உங்க கட்சியில் பொதுச்செயலர் ஓரம் கட்டப்பட்டாச்சு, அதுக்குள்ளேயே எப்பவா அல்ல இது எப்படி எடுத்துப்பீங்க? தெரியுதா, நான் சொன்னல புஷிக்கு எதிரணின்னு தெரியுதா? இதுதான். அப்போ இவர் வந்து இங்கேருந்து அங்கே போகிறாரு, பிஜேபி அசைன்மெண்ட்டில் தான் அங்கே போய் உக்காந்துருக்காரு. நான் சொல்கிறேன், இதுக்கெல்லாம் வேறு காரணம் சொல்கிறாங்க, இதுதான் காரணன்றேன். ஏன் இன்னொரு காரணம் என்னன்னா, டிஎம்கே கொடுத்த பெரிய ஆஃபரையும் மறுத்துட்டு அங்கே போகிறாரு. அப்போ அதை மீறி இவருக்கு ஒரு அசைன்மெண்ட்டு அதுன்னு போகும்போதே 1000 பிரச்சனை, புஷிக்கு எதிராக இன்னொரு டீம் இவர் உள்ளே கொண்டு வருது அதுன்னு. இப்போ எடப்பாடி பழனிசாமி இவரை தொடணும், ஒரே தடவை தான் தொடுவார். ஆமாம், எப்போவுமே அந்த ஆளுடைய பழக்கம் அதுதான். இப்போ அவர் வந்து எப்பவுமே அவருடைய பழக்கம் அதுதான். என்னென்னா, நீங்கள் அவருடைய தொகுதி, அவர் மாஸ் காமிச்சேன் அப்படி இப்படின்னு சீன் போட்ட தொகுதி, அதே இடத்துல அதை விட அதிகமாக கூட்டம் கூட்டி தபாரு இவர் இப்படி தான் அத்திக்கடவு அவினாசி திட்டம் அதை சிறப்பாக நிறைவேற்றினதுக்கு மாற்றுக் கட்சியை சேர்ந்த விவசாய சங்கங்கள் எனக்கு பாராட்டு விழா நடத்துது, குறிப்பாக அதிமுக. அதில் உங்களுக்கு கலந்துக்குது மனசு வரல. அதுக்கு நீங்கள் வெளியே போய் என்ன சொல்கிறீங்க, ஜெயலலிதா எம்ஜிஆர் படம் இல்லைன்றீங்க. கொஞ்ச நாள் பொறுத்து திமுக சார்பில் ஏதோ ஒரு கூட்டம் நடக்குது, சைக்கிள் வழங்கல, அதில் போய் கலந்துக்கிறீங்க. அதில் ஸ்டாலின் உதயநிதி படம் இருக்குது, அதில் மட்டும் எப்படி கலந்துக்கிறீங்க? அது பிரச்சனை இல்லைண்ணே, அது வந்து எங்களுக்கு பிரச்சனை. இதுதான் செங்கோட்டையன் இவர் வந்து படுதோல்வி அடைய வச்சு நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்து இங்கே தான் வெற்றி விழா நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவர் செங்கோட்டையனை எந்த அளவுக்கு வச்சு செய்யணுமா செஞ்சு விட்டார். இதுக்கப்புறம் தொடமாட்டார். ஆமாண்ணா, நாகரிகமான அசிங்கம்ண்ணே இது வந்து. இந்த மாதிரி நாகரிகமாக யாரையுமே அசிங்கப்படுத்திருக்க முடியாது, அந்த அளவுக்கு நாகரிகமாக அசிங்கப்படுத்திருக்காரு. அதுக்கப்புறம் தொடமாட்டார். இதை தொடர்ந்துன பல்வேறு குற்றச்சாட்டுகள் சொல்லியிருந்தார். ஆனால் நேற்று வந்து ஒரு சவால் ஒன்று விட்டுருக்காரு நம்முடைய முதல்வர் அவருக்கு. இந்த சவால் நமக்கே தெரியுது, முதல்வர் எப்படி ஃபேஸ் பண்ண போறாருன்னு தெரியல. பயிர் வகைகளை இது எப்படி எடுத்துக்கிறதுனா, வேற ஏதாவது கூப்பிட்டா கூட எங்க முதல்வர் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும், பேச டப்புன்னு இப்படி பயிரை போய் கேட்டீங்க, என்னென்ன பயிருன்னு பேர் சொல்லு, தானியத்தை பேரை சொல்லுங்க. அப்புறம் தானியங்கள்ல குருவை என்னென்ன, சம்பானா என்ன, எது எந்த சீசனில் விளையும், நாங்கள் தனியாகவே நிற்க போட்டோம், தானியத்தை பற்றி எப்படின்னா எங்களுக்கு தெரியும், நான் விட்டு பாட்டு போயிடுவார் அவர். அதனால் நீ சும்மா இல்லாமல் விவசாயிகள் இது இவர்கள் திரும்ப திரும்ப பாருங்களேன், இவர்கள் பேச்செல்லாம் நீங்கள் எனக்கு என்னன்னு பேசுறது. இன்றைக்கி பாருங்கள், தேர்தல் ஆணைய சைட்டில் போனீங்கன்னா தெரியும். நான் நேற்று போய் லிஸ்ட் எடுத்து என்னுடைய ட்விட்டரில் கூட போட்டிருக்கேன். 6,30,00,000 என்னமோ அந்த இது மொத்த வாக்காளர்கள் ஃபார்ம் விநியோகிச்சது. அதில் 6,14,00,000 வந்துச்சு ரிட்டர்னு. அதில் சப்மிட் வர பண்ணிட்டாங்க, 76% சப்மிட் பண்ணியாச்சு. நான் என் ஃபார்ம்லாம் சப்மிட் பண்ணியாச்சான்னு செக் பண்ணேன். அது அந்த சைட்லேயே இருக்குது, எஸ்ஐஆர் ரீஇனுமரேஷன் ஃபார்ம் அப்படின்னு. அதில் போனீங்கன்னா நம்ம ஸ்டேட்டு ப்ளஸ் நம்ம எபிக் நம்பர் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா சப்மிட்டட் பை பிஎல்ஓ, இன்னும் தகவலுக்கு பிஎல்ஓ கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதில் இருக்கும். அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. நான் செக் பண்ணேன், வீட்டில் எல்லாத்தையும் செக் பண்ணேன், இன்னும் நண்பர்கள் யாராவது கேட்டு இருந்தால் சொல்லுங்கன்னு வாங்கி உடனே சப்மிட் பண்ணேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஒரே ஒரு தடவை உள்ளே போகும்போது மட்டும்
ஓடிபி பதிவு செய்யப்பட்ட செல்ஃபோன் எனக்கு ஓடிபி வரும். அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. இந்த அளவுக்கு போயிடுச்சு இவர் திருமாவளவன். பார்லிமெண்ட்டில் எஸ்ஐஆர் பற்றி கிளப்புவோம், என்ன கிளப்புவோம், இந்த மாதிரி பணிகளில் பல்வேறு மன அழுத்தத்தில் உயிரிழக்கிறாங்க. நல்ல விஷயம். பஸ்ஸு ஓட்டிட்டு போகும்போது டிரைவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடுறான். போக்குவரத்து கழகத்தை மூடிடலாமா? போக்குவரத்து கழகத்தினால பனிச்சுமையினால் உயிரிழந்தான். பனிச்சுமையினால தற்கொலை பண்ணிட்டவங்களாம் இருக்கிறான். துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை பண்ண போலீஸ்காரங்க இருக்காங்க. காவல்துறை இழுத்து முடியலாமா? எல்லா பணிகளிலும் பனிச்சுமைகள் இருக்கும். அதில் மன தைரியம் இல்லாதவன் இது பண்ணுறவன் எதை பண்ணுவான். சில பேருக்கு ஹார்ட் அட்டாக் வரும். நேற்று இப்போ கூட போன வாரம் ஒரு அம்மா பெண் காவலர் எஸ்ஐ பணியில் இருக்கும்போது ஹார்ட் அட்டாக். வயசு ஒரு 40-45 தான் இருக்கும். என்ன பண்ணுவீங்க? அது பனிச்சுமைன்னு சொல்ல முடியுமா? ரோட்லேயே ரொம்ப நேரம் நிற்க வச்சுருந்தாங்க, அதனால செத்து போயிட்டாங்கன்னு மூடிடுமா? காவல்துறை மூடிடலாமா? பந்தோபஸ்துக்கு நீ அனுப்பக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிடலாமா? உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள் எந்த பணியில் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் உயிரிழக்க தான் செய்வாங்க. சிலர் தற்கொலை பண்ணிக்குவாங்க. அதை வச்சுட்டு அவ்வளோ பெரிய திட்டத்தை மூடி போட்டு போயிடலாமா? எஸ்ஐஆர் படிவோம். எஸ்ஐஆர்ன்றது நீங்களே ஒத்துக்கிட்டீங்க, வேறு வழியில் நானும் நிரப்பி கொடுத்தேன். அதான் யதார்த்தம். இதுக்கு பண்ண பில்டப் நான் போட்டேனே. இவர்கள் எம்பிக்கள் ஆலோசனை கூட்டம் நடத்துனாங்கல்ல, ஆமாம். இவர்கள் போய் என்ன வேலை பண்ணுவாங்கன்னா, மேகதாட்டு அணை, மீனவர்கள் கைது செய்யப்படுவது, விவசாயிகள் பிரச்சனை, எதை பற்றியும் பேச மாட்டாங்க. அதை விட்டுட்டு எஸ்ஐஆர் இதை தூக்கிட்டு வெளியில் போய் போராட்டம் நடத்திக்கின்னு சம்சா சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. மதுரை இன்னைக்கு நடந்துச்சா? இன்னைக்கு பார்லிமெண்ட்டு மூடிட்டாங்க, அவ்வளோதான், முடக்கி வச்சுட்டாங்க. இவ்வளோதான். கேட்டிங்கன்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு பாராளுமன்றத்தில் நாம் எங்கே எதிரொலித்தோம், எஸ்ஐஆரை நாம் எடுத்தோம், அன்னைக்கு இருக்கிறவங்க கூப்பிட்டு கேட்டால் சொல்லுவாங்க இவங்க எவ்வளோ பெரிய கேவலப்பட்டவங்க, எஸ்ஐஆர் பற்றி அறிவு இல்லாமல் என்னென்ன பண்ணாங்கன்னு. இப்படி தான் ஒவ்வொரு இப்போ வருது யோசனை. இவர்களை திரும்பி பார்த்தா எவ்வளோ மொக்க பீஸுங்களாக இருந்திருக்காங்க அப்படின்னு சிரிக்கிறாங்க. சின்ன எம்பிலாம் வச்சு காலி பண்ணுறான். அவ்வளோ மொக்க பீஸாக இருக்காங்க. அப்போ இவர்கள் இவர் நேற்று அந்த தீர்மானம் போட்டு இறக்கம் இல்லையா, அதாவது மத்திய அரசு பார்த்து புறம்படுதான். அவன் நெத்தன்யாகு ட்ரம்ப் ரேஞ்சுக்கு போயின்னுக்குறாங்க. இவரை பார்த்தா புறம்புறதான். ஜப்பானை தள்ளி 3ஆவது இடத்துக்கு வந்துட்டோம். இதுல 3ஆவது இடத்துக்கு வந்தாச்சு. எவ்வளவு பெரிய சாதனை இது. அதெல்லாம் புறம்படுறாங்க அவரை பார்த்துக்கணும். அவர் ட்ரம்ப் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முடிவு எடுத்துன்னு வராரு. இப்போ ட்ரம்ப் அவ்வளோ மிரட்டுற இந்த மாதம் தான் வராரு, புட்டின் வராரு, ஒப்பந்தம் போட போகிறாங்க. ஆளாளுக்கு ஏற்ற நாடுக்கு ஏற்ற மாதிரி கொள்கையை வச்சுட்டு இருக்கிறேன்னு அந்த ஆள் ஓப்பனாக அடிக்கிறாரு ஜெய்சங்கர். ஆமாம், ஜெய்சங்கர் என்ன பண்ண முடியுது? கொஞ்சமாவது அறிவு வளர்த்துங்க. படிடா பரமான்ற மாதிரி கொஞ்சமாவது அறிவு வளர்த்துங்க. அடிப்படை அறிவு இல்லாமல் என்னென்னவோ வளர்றது. அந்த வகையில் தான் இன்னைக்கு இப்போ பார்லிமெண்ட்டு போய் மேகதாட்டு பேச மாட்டாங்களே. அது பேசுறது கிடையாது. மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுறாங்க, அதை பற்றி பேசு. மதுரை மெட்ரோ இந்த சேர்றதை தவிர வேற எதுவுமே பேசுறது. மதுரை மெட்ரோ அடி எப்படி உழுது பாருங்க நீங்கள். இது எவனும் போட மாட்டான் தமிழ்நாடு பேப்பரில், நேஷனல் பேப்பரில் தான் எந்திரிச்சு அடிக்கிற அடி பாருங்க. 63,000 கோடி சொந்த காசு அவுத்தாரு. நாங்கள் போய் சொல்லுங்க. எந்தி பேப்பரை எடுத்து நவுத்தி வச்சுட்டாராம். செய்தி எவ்வளோ பெரிய செய்தி சார். இவர்கள் லெவல்லாம் இவ்வளோதான்றது க்ளீனாக தெரியுது. பார்ப்போம் என்னென்ன பண்ண போகிறாங்க பார்லிமெண்ட்டில். டெய்லி சம்சா சாப்பிட்டு அதெல்லாம் சாப்பிட்டுன்னு அப்படி டெல்லியில் ஷாப்பிங் பண்ணிட்டு அப்படி சுற்றிட்டு கேட்டால் பார்லிமெண்ட்டில் அட்டாக் இது பண்ணோம், அதை பண்ணோன்றது. கண்டிப்பாக. இது தொடர்ந்து நேற்று பேசும்பொழுது ஸ்லீப்பர் செல்ங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லியும் பேசியிருக்கிறாரு எடப்பாடியார் அவர்கள். எப்படி நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை அவருக்கு மறைமுக சொல்லலாம்? அவர் லெவலுக்கு பாஜக ஸ்லீப்பர் செல்னு சொல்ல முடியாது, நம்ம சொல்லலாம். நான் தான் சொன்னேன், உனக்கு ஏடிஎம்கேல பெரிய தலைவர் இருந்துக்கிட்டே யார் வீட்டுக்கோ நீங்கள் போய் வேலை செஞ்சீங்க. உங்கள் வீட்டில் வேலையை பார்க்குறத விட்டு அந்த வீட்டில் அந்த அம்மா சொன்னாங்க, உன் பொண்டாட்டி என்ன சொன்னாங்க, இது பண்ணல, அந்த அம்மா சொன்னாங்க, அதுக்கு தான் நான் வேலை செஞ்சேன்னா அந்த வேலையை நீ பண்ணிவிட்டு துரோகி வேலை பண்ணு. பேர் என்னது? ஒரு நாட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு பாகிஸ்தான் சொல்கிற வேலையை நான் இங்கே செஞ்சேன் அப்படின்னா உளவாளி துரோகி. அப்போது இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு நீ இப்போ போய் இன்னொரு இதில் சேர்ற, அங்கேயாவது நேர்மையாக இருப்பீங்களா? அதை தான் சொல்கிறோம். ஸ்லீப்பர் செல்லு இங்கெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. 1க்கு 10 கான்டாக்ட் இருக்கும். ஆமாம், இவர் யார்கிட்ட பேசுகிறாரு என்ன பேசுகிறான்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அங்கே எல்லாமே மொழங்குன கேஸ் தான். எதுவுமே தெரியாது, ஒன்றுமே தெரியாது. இல்லைன்னா அம்மா ஃபோட்டோ வச்சிருக்கிற இடத்துல கொண்டு போய் பண்ணுவாரா? அட விடுங்க, அவரு மரியாதை செலுத்த போறாரு ஜெயலலிதா. அதுக்கு எல்லாரும் போறீங்களா பிக்னிக் போகிற மாதிரி? எப்பா நைனா என்னைய கூப்பிட்டு போனேன் நைனான்னு சொல்லிட்டு எல்லாரும் பிக்னிக் போகிற மாதிரி போகிறீங்களா? எப்படி இது சரியா இருக்கும்? இல்லைண்ணே, அது பாண்டிச்சேரியில் அந்த அனுமதி கேட்டு போயிருக்காப்புல. அப்போ சன் நியூஸோட பத்திரிகையர் கேட்காரு. நான் தான் சொன்னேன் மைக்கை பார்த்துன்னு தலையாட ஆரம்பிச்சிடும். என்ன ஏன் பிரச்சனை உனக்கு? ஒரு வார்த்தை சொல்றேன்.
கொடுத்துருக்காங்க, அன்னைக்கு மறுத்துருக்காங்க, இப்போ கொடுத்துருக்காங்க, மறுபடியும் கேட்டிருக்கோம், நல்ல முடிவை சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். சொல்லிட்டு போ. முடிஞ்சுது. அது சொல்ல கூட தெரியல. என்னன்னு இது ஒரு அவன் அரசியல் வேற இது? அசிங்கமா வேற கேட்டான். யோ சென்னையில தான் செய்தியாளர் சரியில்லை, அவன் அதையும் கண்டுபிடிச்சிட்டு செய்தியாளர் சரியில்லை கேட்குறோம், இதை பண்ணுறான். நம்ம தாயா பிள்ளையா 20 வருஷம் பழகிருக்கோம். பழைய இருக்கும் ஃப்ரெண்டு தானே. நீ எப்படியா இருந்தா சொல்லியான்றான். கடைசி வரைக்கும் ஒரு வார்த்தை பிடுங்க முடியல வார்த்தாள். அவ்வளோதான். இது அரசியலுக்கு செல்லும். இவங்க ஆட்சி அமைச்சிருவாங்க. இவங்க ஆட்சி இதுல அமைப்பாங்க. என்ன இவர் தெரியுமா அரசியல் வந்து ஓட்டு எஸ்ஆர் இப்போ வந்ததுலேருந்தே நமக்கு ஓட்டே இல்லைன்னு சொன்னவர் தாவேகா தலைவர் விஜயும் ஆதவ அர்ஜுனா. ஆமா. ஆனால் 28% மட்டும் எப்படி வந்துரும்ண்ணே? அது இதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் முடிஞ்சோடனே ஓட்டு கொடுத்துருவாங்களா மறுபடியும்? இப்போ 6 கோடி பேருக்கு ஓட்டு இல்லை. இல்லை, ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் அந்த வரை வாக்காளர் பெட்டியில் வரும்போது தான் மறுபடியும் ஓட்டு ரிட்டர்ன் வரும். ஓ புரியுதா? சரி. இவருக்கு விஜய் வந்து படிவம் வந்துச்சானு தெரியல. அதில் ஜோசப் விஜய்னு போட்டு தானே படிவம் இருக்கும். படிவம் இருக்கும். அதில் கூடுதலாக ஓட்டர் ஐடி, இது ஆதார் நம்பரும் ஃபோன் நம்பரும் தான் கேட்குறாங்க. ஆமாம். ஏங்க பல இடங்களில் பிஎல்ஓ ஃபுல் பண்ணும்போது இவங்க தெரிலன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாங்கன்றாங்க. ஃபோன் நம்பரும் ஆதார் நம்பரும் எழுதுங்க, உங்கள் பேர் எழுதுங்க, இங்கே உங்கள் உறவினர் யாருன்னா அந்த இந்த நம்பர் இருந்தால் எழுதுங்க, எபிக் நம்பர் இருந்தால், இல்லை அதையும் விட்டுருங்க, வேறு எதுவும் வேணாம் கையெழுத்த போட்டு கொடுங்கன்றாங்க. ஆம். அவனுக்கு தேவை நீ உயிரோட இருக்கிறியா இல்லையா, அவ்வளோதான். இந்த அட்ரஸில் இருக்கியா இல்லையா, ஒன்றுடைய ஆதார் நம்பர் ஃபோன் நம்பர், இவ்வளோதான். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் பட்டியலில் இருக்கீங்க, எல்லோரும் இருக்கீங்க. அதில் கூடுதலாக 2 இதை மட்டும் சேர்க்குறாங்க. கூடுதலாக ஒரு சோதனை பண்ணிக்கிறாங்க, நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா இல்லையா. இப்போ நான் எனக்கு இப்போவும் சேப்பாக்கத்தை வச்சுருக்கானுங்க. நான் டெலிஷன் கொடுத்தோம், இன்னும் எனக்கு இருக்குது. அதுவும் வேறு எபிக் நம்பரில் இருக்குது. இப்போ நான் அதை ஃபில் பண்ணி கொடுக்கல, எப்படி இருக்கும்? இப்போ டெலிட் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். அதே மாதிரி என் மனைவிக்கு இங்கே வரல, அவங்களுக்கு அங்கே தான் இருக்குது. இப்போ ஆதார் அதை இணைச்சோடனே இந்த அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். அவ்வளோதான், வேறு எந்த இதுவும் கிடையாது. இன்னும் என்ன கேட்டால் ஆதார் எதையாவது இல்லை கைரேகை வைக்கிற மாதிரி இந்த இது வைக்காமல் சிஸ்டம் கைரேகை வைக்கிற மாதிரி ஆதாரோட இணைச்சிட்டாங்கன்னா ஈஸி. கேட்டா நீ வேற எங்கேயா போய் கைரேகை வச்சேன்னா அங்கே அடிக்கலாம் முடிஞ்சது கதை. கள்ள ஓட்டே நினச்சி பார்க்க இல்லை. முதல்ல ஒரு அலுவலர்களோட வேலை பழுவும் குறைஞ்ச மாதிரி குறைஞ்சிடும். நாளைக்கு நீ ஆதார் மார்க்னாலே உனக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அப்டேட் ஆகிடும். இது வைங்க, ஒன்று கண் விழி ரேகை, கைரேகை சில பேருக்கு அழிஞ்சு போயிருக்கும், வேலை செய்யாது, அவ்வளோதான். சில பேருக்கு 5 ரேகையும் வைக்கலாம், ஏதாவது ஒன்று வைக்கிற மாதிரி. இல்லையா கண் விழி, ஓகே போங்க, ஓகே க்ரீன் லைட் எரிஞ்சதுன்னா ஓட்டு போடுங்க, எரியலைன்னா பிரச்சனை இல்லை, வேறு ஏதாவது எரிஞ்சதுன்னா டபுள் என்ட்ரின்ற மாதிரி ஆகிடும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு கதை. சரி, இன்னொன்று என்ன, ஓட்டு போட வைக்கணும். ஆதார் இணைச்சிட்டிங்கல்ல, இனி அவன் ஓட்டு போடல, ஏதாவது பேங்க் லோன் அப்ளை பண்ணுறான்னா அங்கே ரெட்டு இது காமிக்கணும், இவர் ஓட்டு போடல, இவர் வந்து குடிமகன் கூடிய கடமை ஆட்டல, இவருக்கு லோனை பரிசீலிக்காதீங்க, அவ்வளோதான் முடிஞ்சது. கவர்மெண்ட் வேலையா, ஓட்டே போடல பரிசீலிக்காதீங்க, ரிஜெக்ட். அப்படின்னா நீ வந்து பெரிய ஆர்டிகல்கிட்ட போகிற, ஒரு அடிப்படை குடிமகனுக்குரிய ஒர்க்கே பண்ணலான்னு எதுக்கு? இந்த மாதிரிலாம் அடுத்தடுத்து எனக்கு தெரிஞ்சு வந்துடும். இவங்க இருந்தால் கண்டிப்பாக கொண்டு வந்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு 100% வாக்கு கொண்டு வரதுக்காக அந்த வேலையெல்லாம் கொண்டு வந்துருவாங்க. இது எதுவுமே பிடிக்காம தான் நீங்கள் பாருங்கள், 78,000 ஓட்டு திருநெல்வேலியில் இன்னும் வரும். வரை வாக்காளர் வந்தோடனே எல்லாமே எவ்வளோ டெலிஷனு, எவ்வளோ டெத்து, எவ்வளோ ஷிஃப்டடு, எவ்வளோ போலி, இது எல்லாமே வரும். அன்றைக்கி மூஞ்சில் கறியை பிடிச்சிட்டு போகிறாங்க எஸ்ஐஆர்னு. இப்போது எஸ்ஐஆருக்கு இன்றைக்கி போய் ஒரு தீர்மானம், அங்கே என்ன தீர்மானம் தெரியுமா, உயிரிழக்கிறாங்க, மன அழுத்தம், அதெல்லாம் அவங்க பார்த்துக்கிறாங்க. சரி, அதெல்லாம் கரெக்டாக. நீங்கள் திருநெல்வேலி நீக்கி ஏதோ ஒரு போராட்டம் பண்ணலாமா அண்ணா வந்து? ரொம்ப அழகாக பண்ணுவார். டெலிஷன் இந்த இது பிஎல்ஓக்கு டபுள் சம்பளம் தெரியும்ல? ஆமாம், 12,000 ரூபா இருக்கும். அந்த நேரம் பட்டிக்கோட்டை. வேற என்ன பிரச்சனை? நீங்களும் தான் எவ்வளோ வேலை வாங்குறீங்க, நீங்கள் மட்டும் வேலை வாங்காமல் இருக்கீங்க. உங்களுடன் ஸ்டாலின் ஆகட்டும் என்ன இதெல்லாம் ப்ரோக்ராம் பண்ணுறீங்க. அதனால் எஸ்ஐஆரை இவர்கள் கொண்டு போய் பார்லிமெண்ட்டில் தெரியுதா, இவர்கள் மக்களுக்காக பாடுபடவில்லை, மக்கள் பிரச்சனையும் பேச தயாராக இல்லை. உண்மையிலேயே நீங்கள் பேச தயார்னா பாராளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வைக்கணும்னா மேகதாட்டு அணை பிரச்சனையை கையில் எடுத்து ஸ்தம்பிக்க வைக்கணும். மீனவர்கள் கைது செய்யப்படுறதை எடுத்து நீங்கள் ஸ்தம்பிக்க வைக்கணும். வேற என்ன, நிதி, இந்த மாதிரி விஷயங்கள் அங்கே போய் கேட்க வேண்டியதானே. கல்விக்கு நிதி அங்கே கேளுங்களேன். நான் என்ன சொல்கிறேன், இங்கே சொல்கிறீங்கல்ல கல்விக்கு நிதி தரலன்னு, அங்கே போய் கேளுங்களேன், பேசுங்கன்றேன். ஏன்னா கோர்ட்லேயும் பேச மாட்டேங்க, பாராளுமன்றத்துலையும் பேச மாட்டேங்கன்னா அப்புறம் என்னங்க? எஸ்ஐஆருக்கே இப்போ வச்சு செய்ய போகிறாங்க பாருங்கள். அமளி தான் பண்ணுறீங்க, நடத்த விடாமல் பண்ணுறீங்க. ஆமாம், எஸ்ஐஆரை இறங்கி அவங்க அடித்தாங்கன்னா நீ வாயே திறக்க முடியாது. இன்னொன்று கோர்ட்டில் ப்ரெஜுடிஸ்ன்றீங்களா? ஆமாம். நீங்கள் நீட்டுக்கு வேற ஒரு இதுக்கு சொன்னார் இவர், அது வந்து நீதிமன்ற வழக்கில் இருக்குது. வேறு ஏதோ ஒரு இதுக்கு 2G யார் மாறன் 2G வழக்கு இங்கே பேசக்கூடாது பார்லிமெண்ட்டில்.
இது வந்து நீதிமன்ற இதில் இருக்குது வழக்கில். அப்போ நீட்டு மரத்தை ஏன் கேட்குறீங்க பேசுகிறீங்கன்னு கேட்டார் பிர்லா. இப்போ இது நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கீங்களா? உச்ச நீதிமன்றத்தில் இருக்குல்ல. அப்போ ஏன் பேசுகிறீங்க? அப்புறம் ஏன் நீங்கள் பார்லிமெண்ட்டில் இது பண்ண போகிறீங்க? இன்னும் இவங்களுடைய இரட்டை நிலைப்பாடு. கண்டிப்பான. இதை தொடர்ந்து நேற்று முதல் வந்து நம்முடைய ஆளுநர் மாளிகை, இந்தியா முழுவதும் இருக்க ஆளுநர் மாளிகை வந்து மக்கள் மன்றமாக, மக்கள் மாளிகையாக மாற்றப்பட்டிருக்காங்க. ராஜ்பவன்கிறது லோக் பவன் அப்படிங்கிற மாதிரி மாற்றிருக்காங்க. இது ஒரு நல்ல முன்னேற்பாடு தான். இது வந்து இதை இன்னும் கொஞ்சம் பெருமையாக சொல்லணும்னா, நம்ம தமிழக ஆளுநர், இப்போ இருக்கிற ஆளுநர் திரு ஆர்.என். ரவி அவர்கள் தான் இந்த முயற்சியை எடுத்திருக்கிறாரு. நல்லா இருக்கு இந்த முயற்சி. இது எப்படி பார்க்குறீங்க? போன வருஷம் ஜனாதிபதி மாளிகையில் அனைத்து மாநில ஆளுநர்கள், துணை ஆளுநர்கள் இவர்களுக்கான கூட்டம் நடந்தது. அதுக்கு தலைமை வந்து நம்ம ஆர்.என். ரவி, தமிழக ஆளுநர். அதில் வந்து இவர் ஒரு பரிந்துரை வைக்கிறார். லோக் பவன், மக்கள் பவன், ராஜ்பவன் இனி மக்கள் பவனாக அழைக்கப்படணும். இது வந்து ராஜ்பவன்னா அது காலனித்துவ மனநிலையை பிரதிபலிக்குது. இது 1950 இது வந்தது. அதுக்கு முன்னாடிலாம் ஆஃபீஸர்ஸ் பங்களான்ற மாதிரி இருந்தது. அதுக்கு பிறகு ராஜ்பவன்னு 50 ராஷ்டிரபதி பவன், ராஜ்பவன் அப்படின்னு. அதை வந்து ஆளுநர் மாளிகை நம்ம வச்சுருக்கோம். இப்போ ஆளுநர் மாளிகையில் மக்கள் மாளிகை அப்படின்னு மாற்றுங்கன்னு சொல்லிது. இதில் என்னென்னா, இது தெரியாமல் போச்சே, தெரிஞ்சிருந்தால் இதுக்கு ஒரு போராட்டம் நடத்தி மாற்றிருப்போமே, தப்பு பண்ணிச்சு பாருங்க அப்படின்னு சிறைநிரப்பும் போராட்டம் நம்மளால் நடத்தியிருப்போமே. ஆளுநர் மாளிகை முற்றுகை அப்படிலாம் பண்ணியிருக்கலாமே, போச்சே இந்த ஆள் சைலண்ட்டாக போய் பேட்டரை முடிச்சிட்டாப்லேன்னு. அதுக்கு உள்துறை அமைச்சகம் அனுமதி அளிச்சிச்சு. அப்போது ராஜ் பவன்றது லோக் பவன், மக்கள் பவன் மக்கள் மாளிகை, ராஜ் நிவாஸ் அது வந்து என்னென்னா துணைநிலை ஆளுநர்களில் இது பாண்டிச்சேரி, டையூ டாமன், டெல்லி இதெல்லாம் வந்து ராஜ் நிவாஸ்னு இருந்ததை லோக் நிவாஸ், மக்கள் நிவாஸ் அப்படின்னு மாற்றிருக்காங்க. இதற்கான அறிவிப்பு நேற்று வந்த உடனே ஆளுநர் மாளிகையிலேருந்து பத்திரிகைகளுக்கு செய்தி போச்சு. உடனே எல்லாரும் போட்டாங்க. ஆளுநர் தலைமை வகித்த கூட்டத்தில் அவர் வைத்த கோரிக்கைன்னெலாம் போடல, ஆளுநர் வைத்த கோரிக்கைன்னு போட்டாங்க. சார் ரைட்டு விடுங்க பரவாயில்ல. உடனே இவர் எல்லாம் மாட்டணும், மனப்பான்மை மாறணும். ஆமாம், கண்டிப்பாக மனப்பான்மை மாறணும். அந்த மாற்றம் உங்கள்கிட்ட தான் வரணும். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ஆரம்பிங்களே. எது எடுத்தாலும் தப்பு, மத்திய அரசோட மோதல், பொறாமைப்படுறாங்க, நாங்கள் தான் பெஸ்ட்டுன்னா அப்புறம் ஏன் நீங்கள் அவங்கள்ட்ட போய் நிற்கிறீங்க? இது வரைக்கும் இருந்த முதல்வர்கள் யாருமே மத்திய அரசு வஞ்சிக்கிறது, நிதி கொடுக்கல. இவங்க அப்பா தான் பண்ணியிருந்தார் அந்த வேலையை, வடக்கு வாழ்கிறது தெற்கு தெரிகிறது. ஆனால் அந்த டைமில் அதெல்லாம் நடந்தது. ஏங்க யார் வடக்க வாழ வச்சு தெற்க தேய வச்சதுன்னா காங்கிரஸ். அந்த அளவுக்கு மாற்றாந்தாயமான பணம் நடந்தது. ஆனால் இன்றைக்கி இந்த கவர்மெண்ட்டில் அந்த இது உங்களுக்கு பெரும்பாலும் கிடையாது. அதுக்காக இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. அது அங்கங்கே நிவாரண நிதி கொடுக்குறதுலலாம் ரொம்ப பாரபட்சம் காட்டுறீங்க, அதெல்லாம் இது. ஆனாலும் திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது. இல்லைன்னா என்ன இல்லைன்றதை சொல்லணும். கல்விக்கான நிதியை கொடுக்கலன்னு பொத்தாம்பதுவாக பேசுறது. ஆனால் அங்கே வந்த விஷயம் வந்து வேறு. ஒரே ஒரு பிரிவில் அதற்கான நிதி மட்டும் வரலன்றது தான். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் இவர்கள் மொத்தமாக கொண்டு போயிடுறது. மோசம் எஸ்ஐஆருக்கு பண்ணாங்கல்ல. ஆமாம், அதே எஸ்ஐஆர் மோசம், குடியுரிமை பதிக்கும் அப்படிலாம் சொன்னாங்க. பார்லிமெண்ட்லேயோ நீதிமன்றத்துலேயோ போய் அதை சொல்லலை. ஐயோ பாவம் பிஎல்ஓக்கள், அவங்களுக்காக நாங்கள் வந்திருக்கோம். பிஎல்ஓக்கள் வந்துருக்கீங்க. பிஎல்ஓக்கள் ஒரு டைமில் அவர்களுக்கு கொடுக்குற வேலை, அதில் இப்போ தமிழ்நாட்டில் 67,000 பிஎல்ஓக்கள். 67,000 பேரில் எவனோ ஒருத்தர் செத்து போக தான் செய்வோம். அது ஒன்று ஹார்ட் அட்டாக்காக இருக்கும் வேலை நேரத்தில், இல்லை இந்த இவ்வளோ வேலை பழுவா ஐயோன்னு பயந்து போய் கூட பண்ணுறோன்னா இருப்பான். அதுக்குள்ள ஒரு வாரம் வரைக்கும் உங்கள்ட்ட ஸ்டாலின் வேலை பார்த்துருக்காங்க. அப்போ அவனுக்கு அந்த சம்பளம்லாம் டபுளாக கொடுக்குது கவர்மெண்ட்டை, தேர்தல் ஆணையமே கொடுக்குது. அப்புறம் என்ன ஆனாலும் நீங்கள் இதை தூக்கிட்டு போகிறீங்களா? நான் கேட்குறேன், பொது தேர்வில் தோல்வி அடைஞ்சு மாணவர்கள் தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு பொது தேர்வை நடத்தாமல் இருக்கலாமா? இந்த வேலையை தானே நீட்டுக்கு பார்த்தீங்க. ஆமாம். அதான் சொல்கிறேன், அரசு போக்குவரத்து கழகங்கள் இல்லை போலீஸ் துறை இதிலலாம் நிற்கிறவங்க மன உளைச்சலில் தற்கொலை பண்ணிக்கிறான். வேலை நேரத்தில் வெயிலில் நிற்கும் போது கீழே விழுந்து செத்து போயிடுறான். இந்த மாதிரிலாம் நடக்குது. அதுக்காக அதெல்லாம் இழுத்து முடியலாமா? என்ன இது ஒரு 1.5 மாதம் பணி. அது அவங்க யாருமே என்ன போர்க்கொடியாக தூக்குனாங்க? ஒன்று பிஎல்ஓக்கள்லாம் சேர்ந்து போர்க்கொடி தூக்குனாங்களா? அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் அடையாளம் இது பண்ணிட்டு நிப்பாட்டினாங்க, அப்புறம் திருப்பியும் அவ்வளோதான். சம்பளத்துக்கு தான். சம்பளத்தை ஏற்றினோன்னா கம்முன்னு இது பண்ணிட்டாங்க. அந்த ஏற்றினபடி வந்துடுச்சு, அவ்வளோதான். அப்போ நீங்கள் என்ன இது பார்லிமெண்ட்டை ஸ்தம்பிக்க வைக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனையான்னு கேட்குறேன். கண்டிப்பான. இப்போ பார்லிமெண்ட் விஷயத்தில் குளிர்கால கூட்டத்தொடர் நீ தொடங்கியிருக்கேன்.
பல்வேறு தீர்மானங்கள் கொண்டு வர மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பேசப்படுது. அதில் குறிப்பாக வந்து இன்றைக்கி பிரதமர் வந்து பத்திரிகையாளரை சந்திச்சிருக்காங்க. சந்திக்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை, எதிர்க்கட்சிகள் வந்து ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வச்சுருந்தா எடுக்க தயாராக இருக்கிறோம். கண்டிப்பான முறையில் தீர்மானங்கள் கொண்டு வர போகிறோம். ஆனால் நாங்களாம் பண்ண முடியாது, எதிர்க்கட்சிகளோட ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை அப்படிங்கிற விஷயத்தையும் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக பார்லிமெண்ட்டு நம்ம சட்டசபை மாதிரி கிடையாது. இந்தியா முழுவதும் அந்த தலைவர்களும் அப்படி தான் இருப்பாங்க. ரொம்ப சண்டைலாம் போட்டுக்க மாட்டாங்க, மூஞ்சி திருப்பிலாம் போக மாட்டாங்க. அந்த கூட்டம் நடக்கும். கூட்டத்தில் பார்லிமெண்ட்டை நடத்தி கொடுக்குறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு. இப்போ இங்கெல்லாம் பண்ணுறாங்களா அராஜகம்? அந்த மாதிரிலாம் கிடையாது. இருக்காது. சபையை தள்ளி வச்சுருவாங்க. இன்னும் போக போக அது கூட மாற்றம் வந்தால் வரும்னு நினைக்கிறேன். நீ வேணால் கத்திட்டு போ அப்படின்ற மாதிரி. அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் நிறைவேற்றுறதுக்கு அவங்களுடைய எதிர்க்கட்சிகளுடைய ஒற்றுமையும் தேவை, மாநிலங்களும் மக்களவைன்னு. அந்த அடிப்படையில் கேட்குறாங்க. என்னென்ன கொண்டு வர போகிறாங்கன்றதை வேணால் நம்ம நாளைக்கு பேசுவோம். பார்லிமெண்ட்டில் என்னென்ன கொண்டு வர போகிறாங்க, என்ன தொழிலாளர் சட்டங்கள் கூட வந்திருக்குண்ணே. அது ரொம்ப அருமையான சட்டம். ஆமாம், அது வேறு பேசணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதையும் உட்காந்து ஒரு நாள் பேசுவோம். கண்டிப்பாண்ணே. இது தொடர்ந்துண்ணே, ஒரு தமிழ்நாட்டுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. அதாவது பட்டதாரி ஆசிரியர்களுக்கு உண்டான எக்ஸாம் நடந்திருக்கு. அதில் 85,000 பேர் ஃபெயில் ஆகியிருக்காங்க தமிழில். தமிழை வளர்க்க பாடுபடும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில், சமூக நீதி ஆட்சியில், திராவிட ஆட்சியில் எப்படி பார்க்குறது? தங்கிலீஷில் கொடுத்து தான் எழுதியிருப்பாங்க. இன்றைக்கி தமிழ் தங்கிலீஷாக மாறி போச்சு. ஏன்னா தமிழ் 10வது வரைக்கும் கட்டாய பாடம் தான். ஆனால் அதுக்கான எந்த வித முயற்சியும் எடுக்கல. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா தமிழே தேவையில்லை அப்படின்ற மாதிரி. இன்னொன்று, ஒரு மொழி எப்போ தேவைப்படும்னா அந்த மொழியை வைத்து வேலை வாய்ப்பு மற்ற விஷயங்கள் இருந்தால் அதை போய் படிப்பான். ஃப்ரெஞ்சு ஏன் படிக்கிறான்? நம்ம ஏங்க படிக்கணும் ஃப்ரெஞ்சு? நம்ம ஏன் ஜப்பான் படிக்கணும்? எனக்கு வேலை வாய்ப்பு இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது, கான்செப்டுக்காக படிக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் ஹிந்தி படிக்க மாட்டோம், படிக்க விட மாட்டோம். அப்போ ஃப்ரெஞ்சும் ஜப்பானும் இன்னொரு விஷயம் கூட இதில், நமக்கு ஃப்ரெஞ்சுக்கு, ஜெர்மனுக்கு, ஜாப்பனீஸ்க்கு இருக்கிற அளவுக்கு இன்ஸ்டியூட்டு, கோச்சிங் சென்டர் உண்மையிலே ஹிந்தி கிடையாது. ஆமாம், ஒரே ஒரு ஹிந்தி பிரச்சார சபா இருக்கும். நம்மளுடைய ஹிந்திக்கு தனியாக இருக்கிறவங்கலாம் பாவம் வீட்டில் ஒரு ஓரமாக போர்டு வச்சுருப்பாங்க, ஐயா ஹிந்தி கற்றுக் கொடுக்க படிச்சுக்கணும். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த மொழிக்கு இது தேவை இருக்கிறதுனால ஜப்பானிய மொழி கற்றுக்குறீங்க, எல்லாம் கற்றுக்குறீங்க. தமிழில் ஏன் கற்றுக்க விரும்பலைன்னா நம்ம தாய்மொழின்ற எண்ணம் முதல்ல யாருக்கும் கிடையாது. ரெண்டாவது, தேவையில்லை அப்படின்றது தான். முன்ன தமிழ் ஆசிரியர்களோ சரி, தமிழ் பாடன்றது எல்லாருக்கும் அது ஒரு அங்கமாக இருந்ததுனால நமக்கு எல்லாருக்குமே தமிழ் தகராறு இல்லாமல் இருக்குது. தமிழை வைத்து பிழைக்கலாம். ஆனால் இவர்கள் நினச்சிக்கிறாங்க அந்த மாதிரி. அப்போ அமித்ஷா வந்து அடிக்கடி இங்கே வரும்போதெல்லாம் சொல்கிறது, பொறியியலும் மருத்துவத்துறையிலும் தமிழில் கொண்டு வாங்கன்னு. அப்படி வந்தால் கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க தமிழில் கற்றுக்குவான், ஒரு ஆளாகும். நீ ஜப்பானிய மொழியிலையும் சீன மொழியிலையும் மற்ற நாடு மொழியில் ஒன்றும் அவனுடைய மருத்துவமோ பொறியியல் துறையோ இல்லை விண்வெளி துறையோ இல்லையே. ஆமாம், அவன் மொழியில் தான் இருக்குது. நீங்கள் சோவியத் யூனியன் போங்க, ரஷ்ய மொழியில் தான் இருக்கும். ஆங்கில மொழியில் ஒன்றும் அவனுடைய அறிவியல் பாடம் இல்லையே. நம்ம பசங்க அங்கே போய் படிக்கிற ரஷ்ய மொழி தான் படிக்கிறான். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஆங்கிலம் ஒரு பெரிய காலனித்துவ நாடுன்றதுனால ஆங்கிலம் எல்லாம் உலகம் முழுவதும் பரவிச்சு. ஆனால் யூரோப்பில் போய் உங்களால் ஆங்கிலத்தை வச்சு எதாவது பண்ண முடியுமா? டக்கர் அடித்தாலும் கிட்ட சேர்க்க மாட்டான். அவன் மொழியில் இருக்கான். ஸ்பெயின்னா ஸ்பானிஷ் தான் பேசுவான். அவன் மொழியை தாண்டி நீங்கள் வேறு மொழி கற்றுக்கணுன்னா அங்கே இருக்கிற பக்கத்து ஜெர்மனிய மொழியோ ரஷ்ய மொழியோ இருந்தீங்கன்னா அதை பேசுவான். அவன் ஆங்கிலத்தை போய் பேசினா ரொம்ப கம்மியாக இருக்கும். இதில் உண்மையான விஷயம் என்னென்னா, உலகம் முழுவதும் பயணம் பண்ண ஒரு அனுபவத்தில் சொல்லணும்னா ஃப்ரெஞ்சு தான் அதிகமான மக்கள் பேசக்கூடிய ஒரு லாங்குவேஜ். அதுதான் அதிகமான மக்கள் வந்து பேசுகிறாங்கங்கிற ஒரு விஷயம். யூரோப்பில் பெரும்பாலும் ஃப்ரெஞ்சு மொழி தான். நீங்கள் இங்கிலீஷ்மேன் மட்டும்தான் இங்கிலீஷை பேசுவானே தவிர வேறு யாருமே அங்கே இங்கிலீஷ் கிடையாது. ரெண்டாவது, பிரிட்டிஷ் இங்கிலீஷ்க்கும் யூரோப் இங்கிலீஷ், நம்ம அமெரிக்கன் இங்கிலீஷ்க்கும் ஆன்சர்லேயே நிறைய வித்தியாசம் மாறும். இதே மாறுது. ஆமாம், இன்னைக்கு அமெரிக்கன் டைப்பை தான் நம்மளுங்க எடுத்துட்டு சாவுறானுங்க. ஒழுங்காக நம்ம பிரிட்டிஷ் இங்கிலீஷில் இருந்தோம், அது ஒரு அற்புதமான இங்கிலீஷ், புரியும், ஈஸியாக புரியும். இப்போ அமெரிக்கன் இங்கிலீஷுக்கு மாறிட்டு, அதாவது அதுலேயும் அதாவது எதுலெல்லாம் தப்பாக போதோ அதெல்லாம் போய் பிடிச்சிக்கிறது, அது ஒரு பார்ட்டு. தமிழில் இன்றைக்கி அந்த பட்டதாரி ஆசிரியர்களுக்கான ஒரு போட்டி அது மிஞ்சி போனால் ஒரு 1800 என்னமோ பணியிடங்கள், அதுக்கு 2.5 லட்சம் பேர் எழுதுகிறாங்க. அதில் 86,000 பேர் தமிழில் ரொம்ப அட்டை ஃபெயிலு. இன்றைக்கி இது அதை வந்து கடுமையாக கண்டிச்சிருக்காரு இவர் அன்புமணி. அவர் ஒருத்தர் தான் போட்டிருக்காரு, வேறு யாரும் போடல. அப்போ இது இவர்கள்லாம் வெக்கப்படணும். இவர்கள்லாம் அது வாயை திறக்கவே இல்லை. தமிழ் ஏன் தங்கிலீஷாக மாறுச்சு அப்படின்ற கேள்விக்கு இன்ன வரைக்கும் பதில் கிடையாது. நீங்கள் இந்த கமெண்ட்ஸ்லலாம் போய் பாருங்கள், நம்ம ட்விட்டரில் அதில் நான் சொல்கிறேன்னே, திட்டுறவனே எப்படி திட்டுறான்னா டேஐ, DAI இப்படி தான் திட்டுறான்.
தமிழ்ல கூட திட்ட முடியாத முடியாத அளவுக்கு மொழி இருக்கு. அனாதைகளாகத்தான் இன்று நாம் வளர்த்து வைத்திருக்கிறோம். இன்னொன்று தெரிஞ்சுக்கங்க, நம்முடைய நெஞ்சுக்கு நெருக்கமா இருக்கிற மொழினா தாய்மொழி தான். ஆமா. நீங்க மனசுக்குள்ள நீங்க ஆங்கிலம் படிச்சிருக்கீங்க, பல மொழி தெரிஞ்சிருந்தாலும், இவன் வந்து இந்த மாதிரிலாம் பண்றான், இதெல்லாம் சரியில்லை இப்படி நீ மனசுக்குள்ள நீ யோசிக்கிறது வந்து உங்க தாய்மொழியில தான் யோசிப்பீங்க. இங்கிலீஷ்ல யோசிக்க மாட்டீங்க, ஹிந்தியில யோசிக்க மாட்டீங்க. இல்ல சார், இல்லண்ணே, அதை விட தாண்டி ஒருத்தரை போய் நம்ம மீட் பண்றோம்னா உங்களுக்கு எவ்வளவு மொழி தெரியும் கேட்டாலும் முதல்ல நம்ம தாய்மொழி தான் வரும். ஆமா. வாய் தவறினாலும் சரி, எது தவிர நம்ம தாய்மொழி தான் முதல்ல வரும். இன்னொன்னு சொல்றேன், ஒருத்தருடைய தாய்மொழியை போய் நீங்க பேசுனீங்கன்னா பிசினஸ் ரீதியாகவும் எந்த ரீதியாகவும் அவங்க உங்கள்கிட்ட நெருக்கமாயிடும். நெருக்கமாயிரும். ஏன்னா நீங்க அவன் தாய்மொழியில பேசுறீங்க. என்னதான் ஆங்கிலத்தில் நீங்க பேசினாலும் ஒரு ஹிந்தி பீப்புள்கிட்ட ஹிந்தியில பேசி பாருங்க, இன்னும் நெருக்கமாயிடும். க்ளோஸ் ஆயிரும். இன்னும் கீழே இருக்கிறவங்க வரைக்கும் நெருக்கமாயிடும். அதே தான் எல்லாம் யூரோப்லாம் போனோம்னா அவனுடைய மொழியில பேசினா அவன் நெருக்கமாகும். ஏன் தப்பாக பேசுனா ரைட்டாக பேசுறீங்களோ அவனுக்கு பிடிக்கும், கரெக்டாக பேசுகிறப்பா என் தாய்மொழியில் பேசுகிற அப்படின்னு. ஆமா. இங்கே நம்ம மொழியை நம்ம தான் மதிக்கணும் அப்படின்னா இந்த மொழி அரசாங்க மொழியாக எல்லா இடத்துலையும் வரணும். எங்கே வரணும்? அரசாணையில் தமிழ் இருக்கணும். இருக்கா? இல்ல. இதுக்கு என்ன திராவிடம் கழட்டுனீங்க இத்தனை வருஷம்? கவர்மெண்ட் ஆர்டரு, ட்ரான்ஸ்ஃபரு, இல்லை டெண்டரு, எங்கேயாவது தமிழ் இருக்கா? பக்கத்தில் போங்க, கர்நாடகா, கேரளாவுக்கு. ஆங்கிலம் இருக்குதா பாருங்க, ஃபுல்லாக கன்னடம் தான். அப்போ அந்த நீ இவ்வளோ பேசிக்கிட்டே நீ இவ்வளோ தமிழ் உன்னை விட ஐயோ தமிழ், ஐயோ அந்த ஒரு பத்தில் கவுண்ட் பண்ணி சொல்லுவாப்புல, ஐயோ தமிழ, ஐயோ நான் தமிழன் அப்படின்வாப்புல. அந்த மாதிரி தான் பண்ணுறீங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்குது? இன்னை வரைக்கும் தமிழை வளர்ப்பதற்கான எந்த வித இதுவும் இல்லை. அமைச்சர் பையனே ஃப்ரெஞ்சு மொழி படிக்கிறான். ஆமாம், அப்புறம் என்ன பேச முடியும்? அப்புறம் எப்படி நீ இது பண்ண முடியும்? இன்னொன்று, இங்கே இருக்கிற அமைச்சர்கள் எம்எல்ஏக்களை தமிழில் எழுத சொன்னால் எத்தனை பேருக்கு எழுத வரும்? எழுத படிக்க தெரியாதவங்க விட்டுருங்க, அவன் பாவம். எழுத படிக்க தெரிஞ்சவங்களுக்கு எத்தனை பேருக்கு எழுத தெரியும்? நீட்டு மாதிரி இவர்களுக்கு நுழைவு தேர்வு வச்சா என்ன கதியாகும்? ஒருவேளை இந்த 86,000 200 ஊபிஸாக இருக்க வாய்ப்பு இருக்குமாண்ணே? தமிழ்நாட்டு மக்கள் தான் தானே ஓபிசி கிபிசி எல்லாம் கலந்து தான் இருக்குது. என்ன நீங்கள் இருக்கிற நிம்மளம் ஜெங்ஜி, அப்போ இவங்கள்ட்டலாம் எல்லாம் நல்லா தமிழ் தெரிஞ்சவங்க. அது நீங்கள் சொல்கிறது வாய்ப்பு. தாவேகால இல்லை அதிமுகல எந்த இது இருந்தாலும் கட்சி காலங்களில் நீங்கள் நமக்கு நம்ம தாய்மொழி தெரியணும் அப்படின்ற அடிப்படை, அதை பிழை இல்லாமல் எழுத தெரியும், அது ரெண்டாவது. இந்த அடிப்படை கூட இல்லைன்னா மொழி அனாதைகள் தான். பேசுகிற மொழியை எழுத்து வடிவத்தை தெரியலன்னா என்ன பண்ணுறது? என்ன பண்ண முடியும்? இந்த ஆங்கில இண்டியன் சொல்லுவாங்கல்ல, நல்லா இங்கிலீஷ் பேசுவான், இங்கிலீஷ் தெரியாது. இங்கிலீஷ் தெரியாது. அமெரிக்காலே சொல்லுவாங்க இங்கிலீஷ் நல்லா பேசுவான், ஆனால் இங்கிலீஷ் எழுத படிக்க தெரியாது. நிறைய பேருக்கு எழுத தெரியாதுண்ணே. அவங்கள என்ன சொல்கிறது, மாண்ட்ரியன் ஒரு லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜை பற்றி நல்லா பேசுவானுங்க, ஸ்போக்கன் பேசுவாங்க, எழுதுறான்னு எழுத மாட்டாங்க. அதை விட்டுருங்க, நான் சொல்ல வர்றது அது இல்லை. ஆங்கிலத்துக்கு எழுத்து இலக்கியம் எல்லாமே இருக்கு. ஆமா, இங்கிலீஷ் பேசுறல்ல, ஏன் இங்கிலீஷ் எழுத தெரிய மாட்டேங்குது? இப்போ உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சு வச்சிங்க, உங்களுக்கு ஹிந்தி கற்றுக்கிறது ஈஸி, மொழி வடிவம் எழுத்து வடிவம் கற்றுக்கிறது ஈஸி, லிட்ரேச்சர் ஆகிறது ஈஸியாமா, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் ஹிந்திலே பிறந்து வளர்ந்துருக்கீங்கன்னு வச்சிங்க, உங்கள் தாய்மொழி ஹிந்தி, நீங்கள் மொழியை கற்றுக்கலன்னா நீங்கள் மொழி அனாதை தான். தமிழுக்கு நான் தான் சொல்கிறேன். ஆமாம், தமிழ் ஒருத்தர் வெளியிலேருந்து கற்றுக்கிட்டு வந்து பேசுகிறாங்கன்னா அவங்க கூட தமிழ் ஈஸியாக கவர்னர் கற்றுக்கிறாருங்க, கவர்னருக்கு தமிழ் எழுத படிக்க தெரியும், எழுதவும் தெரியும், படிக்கவும் தெரியும். அப்போ இப்போ பீகார்லேருந்து ஒருத்தர் வந்து இது பண்ணுறாரு, நீ இங்கே இருக்கிறவன் மொழி அனாதையாக இருக்கிற, தமிழ் பேச ஏதோ இயல்பாக வீட்டில் பேசினாலும் பேசுகிற, ஆனால் எழுத படிக்க தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. சரி, அது போட்டித் தேர்வுக்கு தயாராகிறீங்களே, அந்த போட்டித் தேர்வில் பிரதான அம்சம் இவர் வந்து பண்ணது நல்ல விஷயம். ஓபிஎஸ் என்ன பண்ணாருன்னா அந்த திருத்தம் பண்ணி யார் வேணாலும் டிஎன்பிசியில் எழுதலான்னு எழுதிட்டாங்க. அதில் என்ன ஆயிடுச்சுன்னா வட மாநிலம் என்னன்னா இதெல்லாம் அமௌண்ட்டு தானே கொடுத்து எழுதி உள்ளே வந்து உக்காந்துக்கிறது. இவர் பிடிஆர் வந்த அப்புறம் என்ன பண்ணாருன்னா இதில் ஒரு மாற்றம் கொண்டு வர்றாரு. என்ன பண்ணுறாரு, தமிழ் வந்து கட்டாயம் 20% தமிழ் கட்டாயம், செய்யுள் இதெல்லாம். இன்னொன்று, தமிழை இன்னைக்கு குரூப் 1 நடக்குது, குரூப் 1லேயே தமிழ் நல்லா தெரிஞ்சுதான் தான் போக முடியுமா? தமிழை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறது, ஆங்கிலத்தை தமிழில் மொழிபெயர்க்கிறது, இதுவும் அதில் இருக்குது. அப்புறம் தமிழ் செய்யுள்கள், மற்ற விஷயங்கள்லாம், இது எல்லாம் தெரிஞ்சாதான் நீங்கள் குரூப் 1லேயே பாஸ் பண்ண முடியும். மற்றவங்க புலமையெல்லாம் ஒரு பக்கம் வந்தாலும் தமிழுக்குன்னு குறிப்பிட்ட பாடம். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சியில். இதனால என்ன ஆயிடுச்சுன்னா நீங்கள் வட இந்தியாவிலேருந்து வந்து பண்ண முடியுமாங்க? கஷ்டம் இல்லை. அப்போ தமிழ் படித்தவன் மட்டுமே அரசு பணிகளுக்குள்ளே வர முடியுன்ற நிறைய உருவாயிடுச்சு. இல்லையா, தமிழை படிச்சுட்டு வா, நீ அரசு பணியில் வரலான்னு. அதனால தான் இந்த 86,000 பேர் கண்டமானது. இவன் நல்லா எல்லாம் நல்லா அவனுடைய மற்ற இதெல்லாம் பார்த்தா நல்லா பர்சன்டேஜ் இருக்கும், 80%, 90%. தமிழில் 20%.
அப்போ இதுதான் நம்ம வந்து தமிழுக்கு செய்கிற பெருமை. அதான் தமிழ் இருக்கையே, தமிழ் பல்கலைக்கழகமும் ஒன்று தானே இருக்குது. இதில் வந்து இவங்க சொல்ற மாதிரி ஆயிருமா, நான் தமிழ் இனி மெல்ல சாவுங்கிற மாதிரி ஆயிருமா? இவர் பொண்டாட்டி கவனிக்க மாட்டாராம். அதுக்கு சேலை எடுத்து கொடுக்க மாட்டார், கிழிஞ்ச சேலையில் இருக்கும், அது சாப்பாடு போட மாட்டார்லாம் போட மாட்டார். அவன் பாரு, அவன் பொண்டாட்டி பாரு எப்படிங்கிறா, பட்டு புடவையில் தின்னுறான். டேய் நீ சாதா துணி எடுத்து குத்தியாங்க. தமிழ் பல்கலைக்கழகம் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஒன்றே இருக்கு. அங்கேயும் நீ வந்து அந்த இருக்கையெல்லாம் வந்து, இருக்கைன்னா சேர் கிடையாது, அதற்கான ஆய்வு மற்ற விஷயங்கள் அது ஒன்றுமே பண்ணல. அங்கே பணியிடங்களை நிரப்பலை, பல பிரச்சனைகள் இருக்குது. இதை வாழ வைக்கிறத விட்டார். செத்த மொழி செய்து அது இவ்வளோ நிதி ஒதுக்குறாங்க, அது ஒதுக்குறாங்க இப்படின்னு. இன்னொன்று ஒரு ஜோக் என்னென்னா, ஏதோ பாஜக வந்து நிதி ஒதுக்குற மாதிரி ஒரு தோட்டத்தை உருவாக்குறாங்க. சமஸ்கிருதத்துக்கு அதிக நிதி ஒதுக்குனது காங்கிரஸ் ஆட்சியில். காங்கிரஸ் ஆட்சி அது வழக்கமாக நடந்துட்டு 20 பல்கலைக்கழகம்னா அவ்வளோ நிதி ஒதுக்குவான். ஒரே ஒரு பல்கலைக்கழகம் உனக்கு எவ்வளோ கொடுப்பான்? 100 ரூபா கொடுக்குறான்பா. ஒரு பல்கலைக்கழகத்துக்கு 5 ரூபான்றான். இல்லை 4 ரூபா வச்சுங்க, ஏன்னா 100 ரூபா 4 ரூபா, அப்போ 20 பல்கலைக்கழகம் 80 ரூபா வாங்கிக்குவான். நீ ஒரே ஒரு பல்கலைக்கழகம் 4 ரூபா கிடைக்கும் உனக்கு. ஐயோ ஐயோ ஐயோண்ணா, நீ ஒரு 10 பல்கலைக்கழகம் உனக்கு 40 ரூபா கிடைக்கும். அப்போ இதை போயிட்டு இது ரொம்ப சிம்பிள் கால்குலேஷனு. செத்த மொழிக்கு இவ்வளோ இதுவா? செத்த மொழி தான் 300 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கின பல்கலைக்கழகம் இருக்குது. ஆமாம். அவன் செத்த மொழியோ எந்த மொழியோ அவன் வந்து அந்த இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். திரும்ப திரும்ப அந்த மொழியை வாழ வைக்கிற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவனுடைய தலைவர்கள் அதை பேசுகிறாங்க. அதை தாண்டி ஒரு பிராந்திய மொழியான தமிழை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க எங்கே போனாலும். ஏன்னா அவங்களுக்கு தெரியுது, படிக்கும் போது தெரியுது. அப்போது இது எவ்வளோ தொன்மை வாய்ந்த மொழி, இதை வந்து பெருமை. அதுவும் நம்ம இந்தியாவுடைய மொழியா இது. திருக்குறள் உலகத்துக்கே இது பண்ணுதா பொதுமுறை. நீங்கள் கவர்னர் ஒரு இதில் போய் பேசியிருப்பார். அவர் வெளிநாடுகளில் போய் பேசுகிறதெல்லாம் வச்சுக்கிட்டு மலேசியாவிலேருந்து ஒரு தமிழறிஞர் வந்து பேசும்போது சொல்லுவார், நம்ம திருக்குறளை நம்ம போற்றி பாராட்டுறது மேட்ரு கிடையாது, ஒரு பீகாரை சேர்ந்த ஒரு இந்தியை தாய்மொழியாக கொண்ட ஒருத்தர் பேசுகிறதா மேட்ரு. இப்போ நம்ம திருக்குறள் அவ்வளோ தூரம் அவரை ஆகர்ஷிச்சு இருக்குது. அவருக்கும் அதோடைய பெருமை தெரிஞ்சோன்னா அவர் எல்லா இடத்துலையும் அதை வந்து பதிவு பண்ணுறாரு, பேசுகிறாரு. நீங்கள் வேறு எந்த இதுலேயும் இந்த அளவுக்கு ஒரு மொழி வளம் கொண்ட, சொல்லாடல் கொண்ட, கருத்தாளம் மிக்க ஒரு இது வந்து வேறு மொழிகளில் ரொம்ப கம்மி இல்லைன்னா சொல்ல முடியாது, கம்மி. திருக்குறள் வந்து 1330 குறளில், அதனால தான் உலகளந்த இதுன்றாங்க. ஆமாம். இல்லை ஒவ்வொரு குறளுமே அந்த 10 விஷயம் இருக்குன்னா தனித்தனி அதிகாரமாக அவரை பிரித்து கொடுத்துருக்காப்புல. நீ ஆள்கிறவனா நான், நட்புனா காதல்னா காதல், தாய்மைனா ஒரே மேட்ரு கிடையாது. இல்லை எங்கேயுமே இந்த தெய்வம் அந்த தெய்வம் இல்லை கிடையாது. அது உலக பொதுமறை ஆயிடுச்சு. அதனால தான் நீ யாரை போயிட்டு நீ என்ன இந்து மதத்துக்கு சம்பந்தம் அதெல்லாம் சொல்ல முடியாது. அது உலக பொதுமறை, எல்லாரும் எடுத்துக்கூடியது. அதே மாதிரி பாரதியார், நீங்கள் இந்தியாவில் எழுச்சி பெற்ற கவிஞர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர், அந்த இதில் இந்த சைடு வல்லத்தோல், அந்த மாதிரி ஒவ்வொரு இது மாநிலத்தை வச்சுக்கிட்டா பாரதியாருடைய கவிதைகள் அவர் தொட்ட விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் இவர்கள் யாரும் கிட்ட வர முடியாது. ரொம்ப எளிமையான ஒரு விஷயம், ரொம்ப முற்போக்கான விஷயம். 1920 பெண்ணடிமைத்தனத்துக்கு எதிராகவும் ஏன் ஜாதிய முறைக்கு எதிராகவுமே எழுதின ஒரு பாரதியார். நீ உட்காந்துட்டு சமூக நீதி மண்ணாங்கட்டின்னு பேசிட்டு அமைச்சர்லாம் போய் சமூக நீதி மாநாட்டில் கலந்துக்கிறான், தான் ஜாதி பெருமை பேசிக்கிட்டு இருக்கிறான். ஒரு இவர்கள் வெறுக்கிற, இவர்கள் சொல்லுகிற அந்த சமூகத்தில் பிறந்தவர் அதற்கு எதிராக நடந்திருந்தார். அக்ரஹாரத்துக்கே கூட்டு வந்தவர், கழுதையை பிடிச்சி கொஞ்சிட்டு இருந்தவர், மனைவியின் தோல் மேலே கை போட்டு நடந்தவர், பெண்களை வீட்டுக்குள்ளே பூட்டி வைப்பதை அவமானமாக பேசினவர், குழந்தைகளுக்கு வந்து ஜாதியை பற்றி இது பண்ணாத பாப்பான்னு பாடினவர். அப்படிப்பட்ட ஒரு இவரை வந்து இன்னைக்கு அவருக்கான தமிழ் பல்கலைக்கழகத்தில் அவருக்கான இருக்கை இல்லையா? அவரை கொண்டாடவே இல்லைங்க பாரதியாரை, பண்ணவே மாட்டேங்கிறாங்க. இன்னை வரைக்கும் அந்த இதை பண்ணல. ஆனால் பாரதியாருடைய இதெல்லாம் பொது உடைமை ஆக்கிட்டாங்க. பெரியார் இதை மட்டும் ஆக்கலை. ஏன்னா துட்டு, பணம். அதனால் இவர்களுடைய கூத்துகள் எல்லாம் இன்னைக்கு நேற்று பேசுகிறார்ல உதயநிதி, அது கொள்கை தெரியவில்லை, திராவிடம்னா தெரியவில்லை. எந்த இது யாரோ ஒருத்தர் ஆரம்பிச்சு வச்ச ஒரு கட்சி மாநாட்டில், உங்களுக்கு தெரியுமா திராவிடம்னா? நான் திராவிடம்ன்ற இது எங்கே இருக்குது காமிக்க முடியுமா? அதுலேயும் பேரை பாருங்கண்ணா, வெல்லும் சமூக நீதி. இது என்னங்கடா பேர் தாங்க வைப்பாங்க, சோறு வைக்க மாட்டாங்க. வெல்லும் சமூக நீதி, தலை குனிய விட மாட்டோம், தமிழகம் தலை வணங்காது, இப்படியே ஊட்டிட்டு இருக்கு. ஏன்பான்னு கேட்டால் அதெல்லாம் இல்லைங்க, தமிழகம் தலை வணங்காது. எங்கப்பா ஆட்சின்னு சொல்ல மாட்டாங்க. ஆமாம், என்ன ஆட்சியா? அதெல்லாம் இல்லைங்க, தமிழகம் வெல்லுங்க. ஏன்பா என்ன பிரச்சனை? வெல்லும் தமிழகம். அப்போ மற்ற ஸ்டேட்லாம் நீ வெல்லுன்னு சொல்லுங்கிற, அவன் உபரி பட்ஜெட் போட்டுனுங்கிறான். ஆமாம், அவன் பாட்டை அடிச்சுட்டு போயிட்டே இருக்கான். ஆந்திராவில் பக்கத்தில் இருக்கிறமா. நேற்று வந்து இவரு சந்திரபாபு அடி நவத்திட்டு போயினேங்கிறாரு, வெல்லும் தமிழகம். இது என்னாச்சு? அதை விடுங்க, வெல்லும் தமிழகங்க, தமிழகம் தலை வணங்காது. மேகதாட்டு அதை விடுங்க, தமிழகம் தலை வணங்காதுங்க.
விடமாட்டோம். சமூக நீதி அமைச்சர்லாம் அதில் கலந்துக்கிறாங்களா, அதை விடுங்க. சமூக நீதி பேசுகிறோம். கவின் கொலை வழக்கு, ஆணவ கொலை தனிச்சட்டம், அதை விடுங்க. சமூக நீதிங்க, அவ்வளோதான். அந்த ஒரு தோரணை, சார் இப்படி நிற்கணும் சார், கண்ணாடி ஒன்று, இந்த கண்ணாடி உங்கள் அப்பா வந்து ஜெயிலர் கண்ணாடி போட்டுக்கிறாரு, நீங்கள் வந்து இந்த மாவீரனில் இவர் போட்டுன்னு இருப்பாப்புல ரஜினி, சிவகார்த்திகேயன் இந்த மாவீரனில் ஏதோ ஒரு படத்தில் இந்த டைப் கண்ணாடி போட்டுப்பாப்புல. அப்பாவுக்கு ரஜினி, பிள்ளைக்கு சிவகார்த்திகேயன், சார் அந்த கண்ணாடி போட்டுங்க சார், நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து 2 கையை இப்படி வச்சுக்கின்னு சார் இப்படிலாம் நிற்கணும், இப்படி பேசணும், ஆனால் எழுதி கொடுத்தது தான் நீங்கள் படிக்கணும், ஏன்னா அதுக்காக தாண்டி வராது, இப்படி பேசுங்க. மற்றவர்கள் எவ்வளோ கேவலமாக பேச முடியுமா? இவர்களுடைய இது என்னென்னா, ஹே இதை பாருடா, ஹே நீ என்ன அந்த பாரு எவ்வளோ கேவலம். இதுதான். இதை தாண்டி இந்த இப்போ கூட்டம் நடத்தினார், பார்லிமெண்ட்டு கூட்டம் நடத்தினார். அதில் முடிஞ்ச உடனே தீர்மானங்கள் பாருங்கள். தமிழகம் தலைகுனி விட மாட்டோம், எங்களை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள். என்னண்ணே மதுரை மெட்ரோ பற்றி கேட்டாருண்ணே, ஆனால் மேகதாதை பற்றி பேசலை, அதுக்கு தீர்மானம் போடல. கலைஞர் அவர்களுடைய அந்த சட்ட யூனிவர்சிட்டிக்கு அதுக்கு வந்து அப்ரூவல் பண்ணுங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. நிதிக்குண்டான விஷயங்களை பற்றி பேசலை. அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய நிதி பாக்கின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் கல்விக்கு உண்டான பணம் வரலன்னு இப்படி தான் போன பார்லிமெண்ட்டில் பேசுனீங்களே ஐயா, கேட்டீங்களா? அதனால தான் இப்போவும் போடுறேன். ஜிஎஸ்டியை பற்றி போடுற மாதிரி ஒரு விஷயத்தை போட மாட்டேங்கிறாங்களே. அதை எப்படி நீங்களாம் சேர்ந்தானே முடிவெடுத்த, அங்கே போனால் போட்டு ஒரு கிளி அந்த அம்மா கிழிச்சு அனுப்பிச்சிருவாங்க. ஏங்க ஓடுறீங்க, நில்லுங்க. அதுவும் தமிழ்லேயே கிழிப்பாங்க அங்கே. இதில் என்ன கொடுமை என்னன்னா, இப்போ தேஜஸ்வரி சூர்யா தாண்டி அவங்க வர மாட்டேங்காங்க. ஆமாம், இந்த 40 பேர் சேர்ந்து அவன் ஒருத்தர் அடிச்சு போயிடுறாப்புல. அவங்க இளைய தலைமுறைக்கு தெரியுது இது ஒன்றும் இல்லை, இன்னும் இது இப்படி ஏமாத்துறீங்களே அப்படின்னு. எல்லாம் தாண்டோன்னு இவங்கள்ட்ட மாட்டிக்கிறாங்க. நிர்மலா சீதாராமன். ஆமாம், அந்த அம்மா தமிழில் சொல்லுது, சரி அங்கேயும் அவங்களுக்கும் சொல்கிற மாதிரி ஹிந்தியில் சொல்லுது, இல்லை இங்கிலீஷில் சொல்லுது, இவங்களையும் அடிக்குது. அப்புறம் ஓடாதீங்க, நில்லுங்கன்னு ஓடுறது பார்த்தீங்களா? ஆமாம், நீங்கள் ஒரு மீம் ஒன்று வைரல் ஆகுது பார்த்தீங்களா? அதாவது மைக் போட்டு பேசிகிட்டு இருப்பாங்க, பொருந்தா கேள்வி வந்தால் இவங்க எல்லாம் சொல்லி வச்சுக்கிறாங்க, டக்குன்னு ஓடிடுது. பொருந்தாத கேள்வி வந்தால் எதுவுமே சொல்லாதீங்க, அப்படி திரும்பி ஓடியாந்துருங்க அப்படின்னு. கனிமொழி, உதயநிதி, சேகர் பாபு எல்லாரும் அப்படியே திரும்பி அப்படியே ஓடுறது. அண்ணன் ரகுபதி மட்டும் அப்படி கிடையாது, அவர் தான் உளறல் நாயகன் தானே, உளர்வார். கண்டிப்பான. தொடர்ந்து பாமகவோட விஷயம்ண்ணே, அது அன்புமணி அவர்களுக்கு தேர்தல் ஆணையம் வந்து அந்த கொடுத்துட்டார், நீங்கள் தான் தலைவருங்கிற விஷயத்தையும் கொடுத்துட்டார். அன்புமணி கூட சேர்ந்துக்கிட்டு திருட்டுத்தனம் பண்ணிடுச்சு. நம்முடைய ராமதாஸ் அவர்கள் டாக்டர், அவருடைய அரசியல் அனுபவம் நமக்கு தெரியும். அவர் சமூக நீதி வாங்கி கொடுத்த விஷயங்கள், மற்ற விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம், அரசியல் போகணும். ஆனால் அவர்கிட்ட இருந்து இப்படி ஒரு பேட்டி, இப்படி ஒரு இன்டர்வியூ வந்து வர்றதுங்கிறது ஏற்றுக்கிட முடியலை. வைத்தறிச்சல்ங்கிறாரு, நான் கட்டி காத்த இயக்கத்தை வந்து தட்டிட்டு போயிட்டான், பறிச்சுட்டு போயிட்டாங்கிறாரு, பணம் வந்து பாதாளம் வரைக்கும் பாஞ்சுது, தேர்தல் ஆணையம் வரைக்கும் பாஞ்சிருச்சுங்கிறாரு. நான் என் பையனை வச்சு இந்த மாதிரி ஏமாந்துட்டு அவனை படிக்க வச்சது தப்பு, அவனை டாக்டருக்கு வாங்கி கொடுத்தது தப்புங்கிறாரு. சரி எல்லாம் பண்ணிட்டேன், அடுத்து யார் பண்ண போறேன்னா என் பொண்ணுக்கு இந்த பேர் கொடுத்துருக்கேங்க. என்னடா இது? அந்த பொண்ணு எப்போ வந்தாங்க? போன மாதம் வந்தாங்க. அது வரைக்கும் எதுவும் தெரியும், அது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அதாவது அவர் முதல்ல ஐயா ராமதாஸ் சட்ட ரீதியாக ஒரு பிரச்சனையை அணுகிறாரா, உணர்ச்சி பூர்வமாக அணுகிறாரா, அதான் மேட்ரு. இங்கே இருக்கிற சில பேர் பத்திரிகையாளர் போர்வையில் சுற்றிக்கிட்டு இருக்கிறவன் அவர்கிட்ட போயிட்டு உணர்ச்சி ரீதியாக அணுகி அவரும் அதுக்கு ஆட்பட்டு அவர் அந்த பாணியில் தான் அணுகிறார். இவங்களுக்கு சட்டம் தெரியாது. நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறோம், இது நம்ம என்ன ஜோசியமாக தெரியும், இருக்கிறத வச்சு சொல்கிறோம். நம்ம 90% அங்கே இருக்கிறாங்க, தேர்தல் ஆணையம் அதை தான் அங்கீகரிக்கும், அவருக்கு தான் வரும். இவர் வந்து உணர்ச்சி பெருக்கில் பேசிகிட்டு இருக்காரு. இவர் என்ன தான் நிறுவனராக இருந்தாலும், இவர் என்ன தான் இவரே கட்சி ஆரம்பிச்சிருந்தாலும், இவர் அன்புமணியை தலைவராகிட்டார். பொதுக்குழு கூட்டி நீங்களே தான் உருவாக்கி விட்டீங்க. இனி அதை பறிக்க முடியாது. அப்புறம் நீங்கள் நிறுவனர்ன்றது வந்து கௌரவ பதவி தான், அதுக்கு எந்த பவரும் கிடையாது. அப்புறம் அதை வச்சு நான் நீக்கிறேன் சேர்க்குறேன்னா இவர் வேணால் ஏற்றுக்குவார், யார் ஜிகே மணி ஏற்றுக்குவார், அந்த அருள் ஏற்றுக்குவார். ஆனால் மற்ற தேர்தல் ஆணையமும் நீதிமன்றமும் ஏற்றுக்காதா? ஏற்றுக்குமா? கட்சியும் கிடையாது. தேர்தல் ஆணையம் நீங்கள் சொல்கிறீங்க துட்டு கொடுத்து வாங்கிட்டாரு, நீதிமன்றம் போங்க. நாங்கள் டெல்லி கோர்ட்டில் நாங்கள் நீதி பெறுவோன்றாரு. அதுவும் இவர் ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. டெல்லி உயர்நீதிமன்றத்தில் என்ன போனாலும் அவங்களும் இதுதான் கேட்க போகிறாங்க. முறைப்படி நடத்திருக்குங்க, அதை பாருங்கள், வீடியோ ஆதாரம். பொதுக்குழு உறுப்பினர்கள் 1000 சில்லற பேர்னு 1000 சில்லற பேரில் ஒரு 50 பேர் என்னமோ தாங்க வரல, மீதி பாருங்கள், இது பாருங்கள் வீடியோ பண்ணிடுன்னு காமிக்க போகிறாங்க. அப்புறம் என்ன மிஸ்டர் ராம்தாஸ் அப்படின்னு கேட்க போகிறாங்க. அதனால் இவருக்கு இப்போ வரைக்குமே இந்த விஷயத்தை உணர்ச்சி பூர்வமாகவே அணுகுகிறார். உங்களுக்கு அவர் என்ன துரோகம் பண்ணிட்டாரு அதை சொல்லுங்கள். அவர் சொல்கிறார்லானே, நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது டாக்டர்கிட்ட மட்டும் என் உடம்பை பற்றி கேட்டு போயிட்டாப்ல. மாற்றி சொன்னது யார்? இவரை உள்ளே விடாமல் மாற்றி சொன்னது யார்? அது கேட்குறதுக்கு இல்லை,
அவர் பார்க்க தானே வந்தார். அவரை வந்து ஐசியூவில் இருக்காருன்னு சொல்லி, ஐசியூன்னு தெரியாதா டாக்டருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி என்னமோ இது பண்ணாங்க. அனுமதிக்காமல் போனது யார்? சரி அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் உங்கள் சொந்த பிரச்சனை. நம்ம கேட்குறது கட்சி விவகாரத்தில் உங்களுக்கு அவர் என்ன துரோகம் பண்ணார்? நம்ம சொல்லணும்னா ஒரு விஷயம் சொல்ல முடியும். இந்த 2016க்கு அப்புறம் திருப்பி உடனே கூட்டணி வைக்கும்போது பத்திரிகையாளர்கிட்ட மாட்டிட்டு முழிப்பார் அன்புமணி அவர். ஆமாம், அன்னைக்கு நடந்த மாதிரி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு இதுவரைக்கும் எந்த தலைவரும் ஃபேஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா இவர் யாருக்காண்டி கட்சிக்காக தானே அதை ஃபேஸ் பண்ணார். ஆமாம், அசிங்கப்பட்டார். அசிங்கப்பட்டார். எவ்வளவு வார்த்தைகள் பேசுனாங்க, என்னெல்லாமோ சொன்னாங்க. அதுவும் நம்ம பத்திரிகையாளர்களுக்கு இவங்கள மாதிரி ஆளுங்க அடிக்குதான் அவ்வளோ ஜாலியாக போய் அடிப்பாங்க. ஆமா, திமுகவில் போன கேளுங்க, எதுவும் பேச மாட்டேன். அது வாய்ப்பு இல்லை. அடிச்சுட்டு வெளியே வந்தால் தானே அங்கே அடி விடும்ல. அப்போ அதை பற்றிலாம் பேச மாட்டாங்க. சீமான்ட்ட போய் காமிக்க சொல்லுங்கள், காமிக்க மாட்டாங்க. நல்லா திட்டினவொன்னே அடுத்த கேள்வி கேட்பான். அதை பற்றி கவலைப்பட மாட்டான். ராமதாஸுக்கு அன்புமணி என்ன துரோகம் பண்ணார்? பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்குது? 2 பேரும் ஒன்றா இருக்கீங்க. நான் திமுக கூட்டணிக்கு போக போகிறேன்றீங்க. நைனா ஒவ்வொரு தடவையும் தப்பு பண்ணுறீங்க. திமுக கூட்டணி போக வேணாம், என்டிஏ தான் நமக்கான ஒரு இயல்பான கூட்டணின்னு பையன் சொல்கிறாரு. அதில் தான் முதல்ல பிளவு ஆரம்பிக்குது. அதில் இவர் என்ன பண்ணுறாரு? உடனடியாக அவரை செயல் தலைவர் ஆக்குகிறேன்றார். அதுவே இவர் வந்து உணர்ச்சிபூர்வமாக எடுத்த முடிவு. ஏன்னா இவர் என்ன நினச்சிட்டாருன்னா, நம்ம சொல்லிட்டா பயந்துருவாங்க, நம்ம பேச்சை தட்ட மாட்டாங்கன்னு. என்னதான் ஒரு ரெவல் இருந்தாலும் இப்போ ஒரு பையனுக்கு கம்பெனி சேர்மன் போஸ்ட்டு கொடுத்துட்டீங்க, எல்லா டைரக்டர்ஸ் கூட்டி பிரச்சனை வருது. உன்னை சேர்மன் தூக்கிட்டு வேண்டாம் அப்படின்னா பையன் ஓரளவு தான் கட்டுப்படுவான். ஆமாம், உன்னை தூக்கிட்டேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொன்னால் அவன் ஒரு கட்டத்தில் சிரிப்பான். அப்படிலாம் தூக்க முடியாது டேடி, டைரக்டர்ஸ் எல்லாம் டைரக்டர்ஸ்லாம் என்கிட்ட இருக்காங்க, நீங்கள் கோவப்பட்டு சொல்கிறீங்க, ஆனால் நடைமுறை வேறு அப்படின்னு. அப்புறம் தான் இவர் யதார்த்தம் உரைக்குது. இவர் தூக்கிட்டாங்கிக்கிட்டேன்னாலும் யாரும் இவர்கிட்ட வரலன்னு இன்னும் ஆத்திரமாயிடுறாரு. வார்த்தைகளை கண்டபடி விடுறாரு. பல விஷயங்களில் உள்ள நடந்த விவகாரங்கள்லாம் வெளியில் பேசுகிறார். மருமகளும் மகனும் வந்து பாஜக கூட்டணியில் இருக்கணும் என்கிட்ட கெஞ்சினாங்க அப்படின்ற அளவுக்குலாம் பேசினார். அதெல்லாம் ரொம்ப அவமானமாக பேசி அவமானப்படுத்தினெல்லாம் பண்ணார். இன்னும் சில பேர் தூபம் போட்டாங்க. உங்களை வந்து மனநலம் பாதித்தவர்னு உங்கள் பையன் சொல்கிறாருன்னு போய் தூபம் போட்டாங்க. அப்போவும் அவருக்கு எது பிடிச்சதுன்னா, அவருக்கு இயல்பாக அவர் நினைக்கிறத பேசுகிற பத்திரிகையாளர்கள் அவருக்கு பிடிச்சிருக்கு. இன்னும் பல பத்திரிகையாளர்களுக்கு, மூத்த பத்திரிகையாளர்களுக்கு அடிப்படை விஷயங்கள் வந்து அவர்கள் விருப்பத்தின் பேரில் அந்த விஷயத்தை அணுகுனாங்க. ஐயோ எப்படி இவர் வந்து அங்கே போகிறாரு பிஜேபி, ஆனால் பிஜேபி போகிறதுனால அன்புமணியை வந்து வெறுத்துட்டு கட்சி வந்து ராமதாஸ் கையில் போகுன்ற மாதிரி அணுகுனாங்க. ஆனால் இங்கே அது மேட்ரு இல்லை. நீங்கள் யார்கிட்ட இருக்கீங்க, யார்கிட்ட போகிறீங்கன்னா கணக்கு இல்லை. உங்ககிட்ட யார் இருக்கா, அவங்ககிட்ட யார் இருக்கா. அப்போது போக போக சட்டன்னு போகும்பொழுது நீங்கள் இவர்கிட்ட தான் போகுதுன்னு. அப்போவும் அன்புமணி ராமதாஸ் இது வரைக்கும் அவரை பற்றி ஒரு வார்த்தை பேசலை. ஆனால் இவர் வார்த்தைகளுக்கு மேலே வார்த்தை, வார்த்தைக்கு மேலே வார்த்தை விட்டுக்கிட்டே இருக்கார். ஆனாலும் அவர் வந்து கண்டுக்கல. கடைசியில் தேர்தல் ஆணையமே ஒதுக்கி லெட்டர் அனுப்பிச்சிச்சு. நேற்று அதனுடைய கோபத்துடைய வெளிப்பாடு தான் எனக்கு என்னன்னு கண்டதை பேச ஆரம்பிச்சிட்டார். இன்றைக்கு ஒரு படி மேலே போய் அவர் பண்ண ஊழல் லிஸ்ட்டை நான் ஒன்று வரேன்னு சொல்லி இன்றைக்கி ஊழல் லிஸ்ட்டை விட்டுருக்காருன்னு. இது யாருக்கு? அது வந்து அண்ணாந்து பார்த்து துப்பினா நம்ம மேலே படுங்கிறது கூட தெரியாமல் அது ஆச்சரியமாக இருக்குது. அவர் கூட சேர்ந்துருக்கிறது யார்? எப்படி ஊழல் லிஸ்ட்டு உங்கள்கிட்ட இவ்வளோ நாள் இருந்துச்சு, அப்படி தானே இருந்துச்சுன்னா? அப்போ உங்கள் தேவைக்குன்னா நீங்கள் அப்படியே மறைச்சி வச்சுட்டீங்க, அப்படி தானே? அப்போ கேஸ் நடக்கும்போது இப்போ கேஸ்லேயும் இருக்காது. அப்போ நீங்கள் வெளியிடுறீங்கன்னா சரி, இப்போ நாளைக்கு அவர் ஏதாவது உங்களை பற்றி வெளியிட்டாருன்னு என்ன பண்ணுவீங்க? முகத்தை எங்கே வைக்க முடியும்? அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி மல்லாந்து படுத்துக்கிட்டு எச்சில் துப்புற கதை தான். கண்டிப்பாக. மிக நன்றி. நான் ஒன்று